Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. முதலாவதாக இன்றைய இந்த நிகழ்வை ஆரம்பிக்கும் முகமாக எமது பள்ளிவாசலுடைய இமாம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கிராத் ஓதி இந்த நிகழ்வினை ஆரம்பம் செய்வதற்காக வேண்டி. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره صدق الله العظيم. جزاكم الله خيرا. அடுத்து இந்த சந்தர்ப்பத்தை வரவேற்புரைக்காக வேண்டியும் அதே போல இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செஞ்ச நோக்கம் என்னது ஒரு குறுகிய ஒரு தெளிவினம் உங்களுக்கு தாரத்துக்கு நான் விரும்புகிறேன். மீண்டும் ஒரு முறை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது அழைப்பை ஏற்று இவ்விடத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய எமது தௌலகல மஸ்ஜித் ஷஹ்தியா பஜார் பள்ளிவாசலுடைய அங்கத்தவர்கள் மற்றும் தௌலகல நகரில் இருக்கக்கூடிய வியாபாரிகள், அதே போல எமது அழைப்பை ஏற்று வேறு ஊர்ல இருந்து மற்ற மஹல்லால இருந்து இந்த இடத்துக்கு வந்து இருக்கக்கூடிய சகோதரர்கள், உங்கள் அனைவரையும் வருக வருக என்று மிகவும் அன்புடன் வரவேற்கின்றேன். அடுத்து இந்த நிகழ்வை நாங்க ஏற்பாடு செஞ்சதுக்கு நோக்கம், முதலாவது உங்களுக்கு தெரியும், நாங்க இதுக்கு முன்னுக்கு ஒரு நிகழ்வோட ஏற்பாடு செஞ்சோம் இந்த கொரோனா பிரச்சனைகளுக்கு முன்னால். அதை நாங்க ஏற்பாடு செஞ்சது இந்த மஸ்ஜித் ஷஹ்தியான்ற இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாக சபை என்ற விதத்துல நாங்க எல்லாரும் ஒரு கூடிய ஒரு முடிவு எடுத்தோம். இந்த மஸ்ஜித் ஷஹ்தியால இருந்து எங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய எங்களுடைய இந்த நகரத்துல வியாபாரம் செய்யக்கூடிய எங்களோட சகோதரர்களுக்கு பள்ளியில நாங்க தொழுகிறது மட்டும் இல்லாம, உண்மையிலே சொல்ல போனா எங்கடாக்களுக்கு வெளியே பேய்த்து சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு புதிய ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவோ இல்லாட்டி இவரான ஒரு உரையாடல்களுக்கு பேய்த்து பங்கு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் குறைவு. அதனால எங்களால இயலுமான அளவு அந்த சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி தரணும் என்ற நோக்கத்தோட தான் நாங்க முதலாவது அந்த நிகழ்ச்சியை நாங்க ஏற்பாடு செஞ்சோம். ஆனா நாட்டில் ஏற்பட்ட பிரச்சனைனால அந்த ஒரு நிகழ்வோடு எங்களை அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களே கிடைக்கல. அதுக்கு பிறகு நாங்க இந்த பயணம் முடிவெடுத்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜனவரியிலிருந்து குறைஞ்சது மாசத்துக்கு ஒரு ப்ரோக்ராமா நாங்க செய்யணும். அதை செய்யக்கொள்ள அதால ஒரு பிரயோசனம் எங்களோட ஊர் மக்களே கிடைக்கணும். ஊர் மக்கள் செல்ற வந்து எங்க பள்ளியில் அங்கத்தவர் மட்டுமல்ல, எல்லாரையும் சேர்த்து தௌலகல மாயிங்கோட வாங்க எல்லாரையும் சேர்த்து தான் செல்லும். அப்ப அதன் அடிப்படையில தான் இன்ஷா அல்லாஹ் நாங்க இது முதலாவது ப்ரோக்ராம் இது பயன்படுத்திக்கிறோம். இதுக்கு பிறகு நாங்க நிறைய ப்ரோக்ராம் செய்யறதுக்கு இருக்கிறோம். அடுத்து இந்த ப்ரோக்ராம் நாங்க செய்யக்கொள்ள நாங்க யார முதலாவது இன்னைக்கு ஆரம்பிச்செடுக்கிற எந்த தலைப்பு நாங்க கொடுக்குற அப்படின்னு ஒரு பிரச்சனை எங்களுக்கு கேள்வி வந்துச்சு. அப்ப உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு சிச்சுவேஷன்ல எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை தான் பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை நாங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும், எங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தான் வருதுன்னா அந்த 1000 ரூபாய் நாங்க எப்படி ஹேண்டில் பண்ணி அதை வச்சு நாங்க எப்படி எங்களோட ஃபேமிலி லைஃப் எடுத்துட்டு போறோம். இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எங்களோட சமூகத்துல இப்ப எல்லாருக்கும் மீது கொண்டுச்சு.
அப்ப அத ஒரு பிரச்சனையா, அதுக்கு ஒரு தீர்வா நாங்க ஏதாவது ஒண்ணு கொடுப்போம் அப்படின்ற நோக்கத்துல தான் இந்த நாங்க முடிவு செஞ்சோம். சீரற்ற பொருளாதாரத்தில் தனி மனித பொருளாதார முகாமைத்துவம் இந்த தலைப்புல நாங்க ஒரு ப்ரோக்ராம் செய்வோம் அப்படி. சரி, இப்ப அந்த நாங்க தலைப்பை எடுத்தாச்சு. இதுக்குரிய ஆள் யாரு, நாங்க இதை ஒழுங்கா செய்யணும், எங்க தேர்ற அப்படின்னு பார்க்கணும். நாங்க நிறைய பேர் விசாரிச்சோம். எங்களுக்கு ஒரு வளவாளர், எங்களுக்கு ரிசோர்ஸ் பர்சனோட எங்களுக்கு தேவை யார் எடுக்கிற அப்படின்னு. அப்ப நாங்க நிர்வாக சபையில் இருக்கக்கூடிய ஒரு 3-4 பேருக்கு பொறுப்பு தந்தாங்க, நீங்க தேடிட்டு வாங்க அப்படின்னு. நாங்க ஒரு மேல 4 பேர் தேடிட்டு வந்தோம், மசூரா செஞ்சு பார்த்தோம். 4 பேரோட ஐடியாலையும் எங்களுக்கு வந்தவர் தான் சகோதரர் கலாநிதி அஷேக் பிரவுசீன் நலீமி அவர்கள். மாஷா அல்லாஹ், சாதாரணமா இலங்கையை பொறுத்த மட்டும் இந்த கதைக்குள்ள சொன்னாரி 1000 ஊர்களுக்கு மேல பேய்த்து இவ்வாறான நிகழ்ச்சிகளை செஞ்சு அவரால் ஏழுமான ஒத்துழைப்புல எங்களோட மக்களுக்கு அவர் வழங்கி கொண்டிருக்கிறார். அதே போல கல்வியிலையும் சரி சமூகத்திலையும் சரி ஒரு தலை சிறந்த ஒரு இமாமா, ஒரு ஆலிமாக, ஒரு வளவாளராக அவருடைய அந்த செயற்பாடு அவர் முன்னே கொண்டு போறார். அதன் அடிப்படையில் நாங்க நிர்வாக சபை தலைவரோட சேர்ந்து முடிவு செஞ்சோம். இன்ஷா அல்லாஹ் அப்ப நாங்க பிரவுசைன் செய்தியை இந்த நிகழ்ச்சிக்கு வளவாளராக நாங்க எடுத்துக்கொள்வோம். அவரை கோல் பண்ணி அதுக்கு ஒரு ஏற்பாடு செய்ய போகிறவங்கள இவர் குடிச்சு கொள்றது கஷ்டம், சரியான கஷ்டம். அப்போ நாங்க எங்களோட சிச்சுவேஷன் சொன்னோம், நாங்க ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் செய்யணும், எங்களுக்கு ஒழுங்கா நடக்கணும் சார், நீங்க எப்படியாவது எங்களுக்கு ஒரு டைம் ஒன்று தரணும் அப்படின்னு. அப்ப ஒரு கம்மிக்கு மேல டைம் எடுத்தாரு, டைம் தந்து கொள்ள வழி இல்லை. அதனால எப்படியாவது நம்மளுக்கு ஷெட்யூல் பண்ணி தாரேன்னு சொல்லி இன்றைய தினத்தை தந்தாரு. அதுவும் அவரு பிஸி இருந்தாலும் எங்களுக்கு தங்கிட்டு போறோன்ற ஒரு முடிவு எடுத்துட்டு இப்ப மறாத முடிவை மாத்திக்கிறாரு. இன்னொரு ஊருக்கு நான் போகணும், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நான் போய்த்தாகணும். அப்ப நைட்டோட நைட்டை நான் மறா போறேன், திஹாரிலிருந்து வந்திருக்கிறார். அப்ப அவ்வளோ ஒரு கஷ்டத்துக்கு மத்தியில் அவர் இங்க வந்திருந்தும் எங்களோட நோக்கமும் நிறைவேறணும்னு சொன்னா, அதுல ஒரு பிரயோசனம் கிடைக்கணும்னு சொன்னா, இந்த இப்ப நீங்க வந்திக்கிற மாதிரி எல்லாரும் வந்தா தான் அது சாத்தியப்படும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இப்படி எல்லாரும் வந்து இந்த நிகழ்ச்சியில ஒரு பிரயோசனம் அடையணும். இதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இதுவும் ஒரு முதலீடு தான். என்ன நோக்கம் தெரிஞ்சு எங்களோட வியாபாரத்தை முன்னுக்கு கொண்டு போறதுக்கு, எங்களோட முகாமித்துவம் செஞ்சு கொண்டதுக்கு இதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதன் அடிப்படையில் எங்களோட அந்த அழைப்பை ஏற்று எங்களோட சந்தர்ப்பம் வழங்கி இவ்விடத்துக்கு வருகை தந்த சகோதரர் கலாநிதி அஷேக் பிரவுசீன் அவர்களை மிகவும் கௌரவத்தோடு அன்போடு இவ்விடத்துக்கு வரவேற்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா சார். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து அவர் இந்த நிகழ்ச்சி செஞ்சு கொண்டு போவாரு. அதுக்குரிய சந்தர்ப்பத்தை நான் அவருக்கு வழங்கி இதிலிருந்து நிறுத்திக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமிddin. அம்மா பஅத். மதிப்புக்குரிய சகோதரர்களே, மாரின் தொழுகைக்கு பின்னர் நாங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கின்றோம். உங்களுக்கு ஒரு சிறிய நினைவூட்டல். இங்கே நாங்கள் இந்த பள்ளி வாயிலிலே அல்லாஹ் தஆலாவுக்காக உட்கார்ந்திருக்கின்றேன் என்ற எண்ணத்தை ஒரு முறை நாங்கள் புதுப்பித்துக் கொண்டால், இங்கே கழிக்க இருக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் எங்களுடைய மீசானில் வணக்கமாக நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் தஆலா பதிவு செய்வான் என்ற அந்த விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டோம். வரலாற்றிலே பள்ளி வாயில்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டிருக்கின்றன என்று எங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய கல்விக்கூடங்களாக, நீதிமன்றங்களாக, வைத்தியசாலைகளாக, பொருளாதாரத்தை திட்டமிடுகின்ற மத்திய நிலையங்களாக, நீதிமன்றங்களாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டு வரை பள்ளி வாயில்கள் முஸ்லிம் சமூக மாற்றத்தினுடைய அச்சாணியாக, அத்திவாரமாக, அதிலேதான் எல்லாம் பேசப்படுகின்ற, விவாதிக்கப்படுகின்ற, முடிவெடுக்கப்படுகின்ற, மஷூரா செய்யப்படுகின்ற விதமாக பள்ளி வாயில்கள் தான் இருந்திருக்கிறது, இருந்திருக்க வேண்டும். துரதிர்ஷ்டவசமாகின்ற நாங்கள் ஜும்மாவுக்காக பள்ளி நிரம்புகிறது, அசருக்கு பார்த்தால் 10 பேர் நிற்கிறார்கள். இதோடு பள்ளி வாயிலுடைய பணிகள் சுருக்கப்படுகிறது. இல்முடைய மஜ்லிஸ்கள், ஃபிக்ஹுடைய, தஃப்சீருடைய, சீராவுடைய கிளாஸஸ் எல்லாம் பள்ளியிலே தான் வரலாற்றிலே நடந்திருக்கிறது. உலகத்தினுடைய முதல் பெரும் பல்கலைக்கழகம் அல் அஸ்ஹர் என்பது ஜாமியுல் அஸ்ஹர் என்ற ஒரு பள்ளி வாயிலிருந்து தான் தொடங்கியது.
இன்றைக்கு 1100 ஆண்டுகளே அது கடந்திருக்கிறது. ஜெய்தூனா என்று தூனிசியாவில் இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகம் ஒரு பள்ளி வாயிலிருந்து அது ஆரம்பித்தது. பள்ளி வாயில்கள் அறிவு மையங்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமைப்பட்டவர்களுடைய சென்சஸை எடுத்து சதக்காவை கூட்டாக நிறைவேற்றுகின்ற மத்திய நிலையமாக, பொருளாதாரத்தை திட்டமிடும் இடமாக பள்ளி வாயிலைத்தான் அவர்கள் ஆக்கியிருந்தார்கள். அவர்களை தொடர்ந்து வந்த நாட்பெரும் ஹலீஃபாக்கள் இந்த பணியை பள்ளி வாயிலிருந்தே தொடங்கினார்கள். எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. உண்மையிலே இப்படியான ஒரு தலைப்பை பள்ளி வாயிலின் ஊடாக நாங்கள் பேசுவதும் சமூகத்தை விழிப்பூட்டுவதும் ஒரு மார்க்க கடமை, ஒரு வணக்கம். நீங்கள் இங்கே கழிக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் ஒரு உரையை, நான் வெறுமனே ஒரு உரையை கேட்பதற்காக இங்கே வரவில்லை. ஒரு இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஒரு வணக்கம், ஒரு இபாதத்தில் நான் இருக்கின்றேன் என்ற உணர்வோடு நீங்கள் இருக்கலாம். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதற்குரிய கூலியை எங்களுடைய மீசானிலே தருவோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதனை படைத்த அல்லாஹ் தஆலா அவனுக்கு 4 தேவைகள் இருப்பதாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். முதலாவது தேவை உடல் தேவை. உடலுக்கு 2 முக்கியமான தேவைகள் இருக்கிறது. ஒன்று பசி தாகம், இரண்டாவது காமம். இந்த பசி தாகத்துக்கு பொருளாதாரம் மனிதனுக்கு தேவை, இரண்டாவது திருமணம் தேவை. உளத் தேவை என்று சொல்கிற பொழுது மன அமைதி, அடுத்தவர்கள் தன்னை ஏற்றுக்கொள்ளல், தன்னை கௌரவித்தல், தன்னுடைய பாராட்டுதல், தன்னை அந்தஸ்தோடு நடத்தல் என்ற தேவை மனிதனுக்கு உண்டு. மூன்றாவது அழகிய தேவை, ஈஸ்தட்டிக் நீட் மனிதனுக்கு உண்டு. அதை இஸ்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அது கட்டுப்பாடுகளை, வரையறைகளை வைத்திருக்கிறது. அவ்வளவுதான். அழகிய தேவை மனிதனுக்கு உண்டு. நான்காவதாக ஆன்மீக தேவை. இறைவனோடு மனிதன் தொடர்பு கொள்ள வேண்டும். அது மனுஷனுடைய இயற்கையான தேவை. ஃபித்ரத்துல்லாஹி அல்லதி ஃபத்ரன்னாஸ அலைஹா லா தப்தீல லிகல்கிஹி என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆக இந்த 4 தேவைகளிலும் ஒன்றான பொருளாதாரம் என்பது ஒரு மூமினுடைய வாழ்க்கையிலும் பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு தூரம் முக்கியமானது என்பதை பற்றி குர்ஆனும் சுன்னாவும் என்ன சொல்லி இருக்கிறதே நாங்கள் முதலாவதாக விளங்க வேண்டும். ஏன் இதை விளங்க வேண்டும் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, இது தொடர்பாகவே பலரிடம் சில பிழையான கருத்துக்கள் இருக்கின்றன. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் எவ்வளவு தூரம் முக்கியமானது. இஸ்லாம் ஒரு நடுநிலையான மார்க்கம், சமநிலையான மார்க்கம். وَجَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا لِتَكُونُوا شُهَدَاءَ عَلَى النَّاسِ وَيَكُونَ الرَّسُولُ عَلَيْكُمْ شَهِيدًا. முஸ்லிம் சமூகம் எல்லா பரிமாணங்களிலும் ஆன்மீகம், பொருளாதாரம், இன்மை, மறுமை, வணக்க வழிபாடுகள், ஓய்வு, தூக்கம், விழித்திருத்தல், உண்ணல், நோன்பு நோற்றல், எல்லாவற்றிலும் அது ஒரு பக்க வீக்கம் அல்லது ஒரு பக்க தீவிரவாதம் இல்லாத நடுநிலையான சமநிலையான ஒரு சமூகம். அந்த சமூகத்திலே இந்த பொருளாதாரமும் சமூக ரீதியில் முக்கியம், குடும்ப ரீதியில் முக்கியம், தனிநபர் ரீதியில் முக்கியம் என்பதை குர்ஆனும் சுன்னாவும் வெவ்வேறு கண்ணோட்டங்களில், வெவ்வேறு கோணங்களில் அது பேசியது. முதலாவது விடயம், குர்ஆன் அல்லாஹ் ஒரு துஆவை சொல்லித் தருகிறார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையினுடைய இலக்கு என்ன, நோக்கம் என்ன, அல்லாஹ் சொல்லித் தருகிறார். இந்த உலகத்தில் இருக்கின்ற பெஸ்ட் ஏதோ அதை நீ அடை, அதை நீ அல்லாஹ்விடம் கேள். உலகத்தில் உள்ள பெஸ்ட் சாப்பாட்டில் என்ன பெஸ்ட்? நல்ல டேஸ்ட், வெரி நியூட்ரிஷியஸ் ஃபுட், ரொம்ப ஊட்டச்சத்துள்ள உணவு, டேஸ்டான உணவு, ஊட்டச்சத்துள்ள உணவு, அது அல்லாஹ்விடம் கேள். வாகனத்தில் ஆக கம்ஃபர்ட், புரிட்ட கூட ப்ராடோ, அதை கேள், அல்லாஹ்விடம் கேள். வீடு கட்டு, நல்ல தாராளமா பெருசா கட்டு. ومن سعادة بني آدم زوجة الصالحة والمركب الصالح ومسكن الصالح. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதத்துடைய மகனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய 3 விடயங்கள். ஒன்று, ஒரு சாலிகான மனைவி, ஒரு வசதியான அழகான ஒரு வீடு, ஒரு வசதியான ஒரு வாகனம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த பொருளாதாரம் எவ்வளவு முக்கியம் என்று சொல்கிற பொழுது இஸ்லாம் உலகத்தில்
ஹசனா தி பெஸ்ட். மறுமையில் ஹசனா பல சொர்க்கம் இருக்கு. சொர்க்கத்தில் மிகச்சிறந்த சொர்க்கம் தி பெஸ்ட் பாரடைஸ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு எதை நாடுகின்றான் என்றால், நீ உலகத்துல நல்லா வாழு, நல்லா குடிச்சு நல்லா திண்டு நல்லா அனுபவிச்சு வாழு. அதே நேரம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்கணுமோ அதுக்குரிய வேலையை செய். தொழு, நோம்பு பிடிச்சி, ஜக்காத் கொடுத்து, சதகா செய்து, ஹஜ் செய்து, நவாஃபில்களை அதிகமாக செய்து அல்லாஹ்வை நெருங்கி மறுமையில் உள்ள தி பெஸ்ட் பாரடைஸ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அதுக்கு வா. ஹதீஸ்களை நாங்கள் ஏராளமாக தாராளமாக பார்க்கின்றோம். 3 விடயங்களை அல்லாஹ் தஆலா ஒரு மூமினுக்கு விரும்புகின்றார். ஒன்று, நீளமான ஆயுள் கொண்டவனாகத்தான் ஒரு மூமின் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான் என்று சஹீஹான ஹதீஸிலே பார்க்கிறோம். நீளமான ஆயுளோடு வாழும். மூமினுக்கு நோய் வர வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பவில்லை. நீ சுகதேகியாக நீண்ட காலம் வாழ், அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். இரண்டாவது அல்லாஹ் என்ன விரும்புகிறான்? பணக்காரனாக ஒரு மூமின் வாழ்வதை அல்லாஹ் விரும்புகின்றான். இன்னல்லாஹ யுஹிப்புல் கனியத் தகியல் ஹஃபி. மூன்றாவது அல்லாஹ் தஆலா உடல் பலம் உள்ள மூமினை விரும்புகின்றான், பலவீனமானவனை. சுகதேகியை விரும்புகின்றான், நோயாளியை. அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு அநியாயம் செய்வதில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த பொருளாதாரம் பாருங்கள், இந்த இப்படித்தான் ஒரு மூமின் வாழுகிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் கனியத் தகியல் ஹஃபி. அல்லாஹ் தஆலாவுக்கு பயப்படுகின்ற, மறைவாக சதக்கா செய்யக்கூடிய செல்வந்த ஒரு முஸ்லிமை அல்லாஹ் தஆலா அதிகம் நேசிக்கின்றார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் பொருளாதாரம் முக்கியம் என்று இஸ்லாம் சொல்கிறது என்றால், இதை பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு மூமின் ஈமானை முழுமையாக ஈமானவனுக்கு வருவதற்கு, அல்லாஹ் தஆலாவுக்கு முழுமையாக கட்டுப்படுவதற்கும், அவருடைய அடிப்படை பிரச்சனைகளில் ஒன்றாக இருக்கின்ற பசி, பட்டினி தீர்க்கப்பட வேண்டும். ஒரு கொள்கையை விட, ஒரு கோட்பாட்டை விட மனிதனுடைய அடிப்படை பிரச்சனையாக இருக்கின்ற படகினி அணைக்கப்பட வேண்டும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், காதல் ஃபக்ரு வயக்கூன குஃப்ரா. வறுமை வந்தால் குஃபுர் வரும். உலகத்தில் பார்க்கிறோம். இந்தோனேஷியா என்ற நாட்டிலே வேகமாக அந்நிய மத பிரச்சாரங்களுக்கு முஸ்லிம்கள் உட்படுகிறார்கள். பல ஆப்பிரிக்க நாடுகளிலே முஸ்லிம்கள் உலகத்தில் உள்ள இன்னொரு மதத்தை தழுவுகிறார்கள். என்ன காரணம்? கடுமையான வறுமை. இதைத்தான் சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈமானோடு ஒருவன் வாழ்வதற்கு அவன் அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, குர்ஆன் சொல்கிறது. எங்கே சொல்கிறது? மக்கி சூறாக்கள் சொல்கிறது. மக்கி சூறாக்களுடைய அடிப்படையான உள்ளடக்கம் என்னென்றால், அகீதாவை பேசுவது அதனுடைய உள்ளடக்கம். அல்லாஹ் ஒருவன், மறுமை, கேள்வி கணக்கு, மீசான், ஹிசாப், சொர்க்கம், நரகம், மலக்குமார்கள், நபிமார்கள், கலா வல் கதர் எல்லாம் இருக்கு என்று சொல்வதுதான் மக்கா காலத்தில் இறக்கப்பட்ட குர்ஆனின் அத்தியாயங்களுடைய பிரதானமான நோக்கம். சந்தேகமில்லை. அந்த சூறாக்களிலேயே அல்லாஹ் தஆலா மனித வாழ்வின் பொருளாதாரத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுகின்றார். என்ன காரணம்? பசியோடு இருக்கிற ஒரு மனுஷனிடம் போய் 3 நேரம் திங்கல்ல ஒருவனிடம் போய் நாம சொல்றோம், இஸ்லாம் இன்னொரு உயர்ந்த கொள்கை இருக்கப்பா, ஒரு மார்க்கம், இதை பின்பற்றினான்னு சொன்னா சொர்க்கம் இருக்கு, ஒரு சொர்க்கம் உனக்கு கிடைக்கும். அது எப்படி இருக்குன்னு சொன்னா, நீ கருத்த குடும்பம் மாம்பழத்தை சாப்பிடறதுக்கு விரும்பினா, இந்த மரத்தின் கிளை பழத்தோடு உண்ட வாய்க்கு பக்கத்தில் வரும். நீ ஏற்றுக்கொள்றியா என்று கேட்டா, பக்கத்தில் இருக்கிற பொருள் எடுத்து நம்மளுடைய தலையில் அடிச்சு கொடுக்கும். ஏனென்றால் மனச்சாட்சியின் சத்தத்தை விட இறப்பையின் சத்தம் பெரிது என்று சொல்வார்கள். சௌத்துல் மிஅதா,
அக்பர் மின் சவுத்தில் கல். சோ இது ஒரு அடிப்படை பிரச்சனை. அதனால தான் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஃபலக் தஹமல் அகபா. சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன தடைகள் என்று உங்களுக்கு தெரியுமா? என்ன தடை? நீ தொழல, நோம்பு பிடிக்கல, அச்சை இல்லை, அது வேற இல்லை. அந்த வசனங்கள் என்ன தெரியுமா வருது? ஃபக் உரக்கபத்தி, அடிமைகளை விடுதலை செய்யவில்லை என்றால் நீ சொர்க்கம் போகலாம். பசியால் மண்ணிலே புரண்டு கொண்டிருக்கின்ற ஏழைக்கு நீ உணவளிக்கவில்லை என்றால் சொர்க்கம் போக முடியாது. உன்னுடைய இரத்த பந்தம் ஒருவன் கடும் அனாதையாக இருக்கிறான், அவன் தேவையை நீ நிறைவேற்றவில்லை என்றால் சொர்க்கம் போக முடியாது. சும்மக்கான மினல்லதீன ஆமனு, இதெல்லாம் செஞ்சதுக்கு பிறகுதான் ஈமானே உங்களுடைய உள்ளத்தில் பதியும் என்று அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் செய்யலன்னா உங்களுக்கு ஈமான் இன்னும் வரல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா யூமினு லா யூமினு லா யூமினு, 3 முறை சொன்னார்கள். ஈமான் கொள்ளவே மாட்டான். யார் யார் ரசூலுல்லாஹ்? சஹாபாக்கள் கேட்டார்கள். ஒருவன் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு கொண்டு தூங்குகிறான், பக்கத்து வீட்டுக்காரன் சாப்பிட்டான்றதை பத்தி ஒன்றுமே அவனோட தலைக்குள்ள யோசனை ஒன்று வரலையா, அவன் இன்னும் ஈமான் கொள்ளவில்லை. பாருங்க, பொருளாதாரம் மனித வாழ்க்கையில இவ்வளவு தூரம் முக்கியம். சந்தேகம் சாலிகான மனிதனுக்கு கிடைக்கின்ற சொத்துக்களும் செல்வங்களும் பணமும் தான் செல்வங்களிலேயே மிகச்சிறந்த செல்வம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது, வல்லதீன இன் மக்கன்னாஹும் வல்லதீன இன் மக்கன்னாஹும் அகாமுஸ் ஸலாஹ வ ஆத்துஸ் ஸகாத். அவர்களுக்கு நாம் இந்த பூமியிலே ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தால் அவர்கள் செய்த முதலாவது வேலை என்னென்றால் மக்கள் தொழுகிறார்களா, நோன்பு பிடிக்கிறார்களா என்பதை மேற்பார்வை செய்வார்கள், அதற்குரிய வசதி வாய்ப்புகளை செய்து கொடுப்பார்கள். இதுதான் ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளருடைய முதல் கடமை. இரண்டாவது கடமை என்ன? பொருளாதார மக்கள் எப்படி எல்லாரும் சாப்பிடுறாங்களா, எல்லாரும் குடிக்கிறாங்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியை கையேற்ற நேரத்தில் கண்ணீர் விட்டு அழுதார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏன் நீங்கள் அழுகிறீர்கள்? அவர் சொன்னார், இந்த உமரால் சுமக்க முடியாத ஒரு பாரத்தை என்னுடைய முதுகில் நீங்கள் கட்டி விட்டீர்கள். இது ஒரு பெரும் பொறுப்பு. தலைமைத்துவம் என்பது பதவி அல்ல, இது ஒரு பொறுப்பு. என்னுடைய ஆட்சியின் கீழே இருக்கின்ற, இந்த உமருடைய ஆட்சியின் கீழே இருக்கின்ற யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதிக்கரையோரம் ஈராக்கில் இருக்கிறது. அந்த நதிக்கரை ஓரங்களிலே ஒரு நாய் பட்டினியால் இருந்தாலும் இறைவனிடம் நான் அதற்காக பதில் கூற வேண்டும். அப்படி என்றால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்பதை நான் நினைத்து அழுகிறேன் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு ஆட்சியாளருடைய முதற் கடமை ஈமான் கொள்வதற்கு மனுஷனிடம் இந்த அடிப்படையான பொருளாதார தேவை நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும். ஆராய்த்தல்லது யுகாதிபு பித்தீன். நபியே, மார்க்கத்தை குறிப்பித்தோரை பார்த்தீரா? அவர் யார்? தொழுகை 3 வக்த் தான் என்று சொன்னவரா? அத்வைதம் பேசியவரா? அந்த வசனத்தில் அது இல்லை. ஃபதாலிக்கல்லது யதுல் யதீம், தேவைக்காக தன்னிடம் வந்த ஒரு அனாதையை விரட்டுகின்றவன். வலா யஹுது வலா தஆமில் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு உணவு அளிக்காதவன் என்று சொல்லவில்லை, மிஸ்கீன்களுக்கு உணவு அளிப்பதற்கு தூண்டாதவன். என்ன அர்த்தம்? ஒருவர் என்னிடம் கேட்டு வருகிறார், எனக்கு கொஞ்சம் சல்லி வேணுமாப்பா, எனக்கு சாப்பிடல 3 நாளா, நான் கஷ்டம், பொம்பளை பிள்ளையோடு இருக்கிறேன், நான் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், எந்த வசதியும் இல்லை. கேட்கப்படுகிறவரிடம் உண்மையில் வசதி இல்லை, அவருக்குரிய பொருளாதாரம் அவருக்கு மட்டும்தான் போதும் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் அவருக்கு ஒரு கடமை இருக்கு என்று சொன்னால், இருப்பவரிடம் சென்று இங்க பாருங்க கேட்டு வர, என்கிட்ட இல்ல உன்கிட்ட இருக்கு குடுன்னு சொல்லாதவனை பற்றி குர்ஆன் சொல்லுது, அவன் மார்க்கத்தை போய்ப்பிக்கின்றான். அப்ப இருப்பவன் இல்லை என்று சொன்னால் எவ்வளவு பாரதூரம் என்பதை உங்களால் ஊகித்துக் கொள்ளலாம். தன்னுடைய தேவைக்காக மட்டும் இருப்பவரிடம் தேவையுள்ள ஒருவன் வந்து கேட்கின்ற நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், அவன் இருப்பவரை தூண்டி இல்லாதவனுக்கு கொடு என்று சொல்லவில்லை என்றால், தூண்டவில்லை என்றால், அவன்
அன்புக்குரிய சகோதரர்களே, பொருளாதாரம் மிக முக்கியம். இஸ்லாம் அடுத்த விஷயம் சொல்லுங்க பொருளாதார முக்கியத்துவம் என்னன்னா, மனுஷன் பொருளாதார ரீதியான பாவங்களை செய்யாமல் இருப்பதற்கு நல்ல வழி என்ன தெரியுமா? தாராள பொருளாதார வசதியோட நீ வாழ்வதுதான். பாருங்க, ஒரு மனுஷனுக்கு அவன் வாழ்வதற்கு தேவையான பொருளாதாரம் போதுமான அளவு இருந்தால் அவன் போய் சொல்ல மாட்டான், அளவெடுக்க மாட்டான், கொள்ளையடிக்க மாட்டான், லஞ்சம் வாங்க மாட்டான், ஊழல் மோசடி செய்ய மாட்டான். ஏன்? அவனிடம் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மூமின் இந்த உலகத்தில் நிம்மதியாக, சந்தோஷமாக, ராகத்தாக, மகிழ்ச்சியாக அல்லாஹ் தஆலாவை அதிகம் வணங்குவதற்கு, தன்னுடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்வதற்காக, ஈமானில் உறுதியாக இருப்பதற்காக, அடுத்த மனிதர்களுடைய தேவைகளை பொருளாதார ரீதியாக நிறைவேற்றி சொர்க்கம் செல்வதற்காக, பொருளாதார ரீதியான பாவங்கள் குற்றச்செயல்களை தவிர்த்து வாழ்வதற்காக, எல்லாத்துக்காகவும் மனுஷனுக்கு என்ன தேவை என்றால் பொருளாதாரம் என்பது குர்ஆன் சொன்னால் சொல்வதை நாம் தெளிவாக பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை பார்த்து ஒருமுறை சொன்னார்கள், தோழர்களே, உங்களுடைய உடலில் 100க்கும் மேற்பட்ட ஜாயிண்டுகள் இருக்கின்றது. அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் நீங்கள் சதக்கா செய்ய வேண்டும். ஒரு சஹாபி சொன்னார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு உண்பதற்கு வழியில்லாத நிலையில் நான் இருக்கின்ற நேரத்திலே எப்படி ஒவ்வொரு மூட்டுக்கும் நாம் சதக்கா செய்வது? நபிகளார் புன்னகைத்து விட்டு சொன்னார்கள், தோழரே, நீ சம்பாதிக்க வேண்டும். நீ சம்பாதித்து உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டு ஒவ்வொரு மூட்டுக்கும் நீ சதக்கா கொடுப்பதற்கு சம்பாதிக்க வேண்டும், பொருளாதாரத்தை தேட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த கையினால் உழைத்து உண்பதை விட சிறந்த ஒரு உணவு இந்த உலகத்தில் கிடையாது என்று சொன்னார்கள். இன்னொரு மனிதனை பார்த்து சொல்கிறார்கள், அஸாயில் அர்மலத்தி ககாயிமில் லைலி வஸாயிமின் நஹார். ஒரு ஊரிலே விதவை பெண்கள் 5 பேருக்கு ஒரு ஹாஜியா, ஒரு செல்வந்தர் உழைத்து சம்பாதித்த தன்னுடைய ஹலாலான பணத்தை யாருக்கும் தெரியாமல் அந்த விதவை பெண்களுக்கு மாதாந்த ஒரு தொகையை அதிலிருந்து ஒதுக்கி கொடுத்துக் கொண்டே இருக்கிறார் என்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதனுக்கு உதாரணம் என்னென்றால், இரவெல்லாம் நின்று வணங்கி பகலெல்லாம் நோன்பு நோற்றவனுக்கு சமமானவன் அந்த மனிதன் என்று சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸை பார்க்கிறோம், அன் அம்ஷி மா அஹிப் ஃபீ ஹாஜத்தில் லஹு அஹப்பு இலைய மின் அன் அஅதகிஃப் ஃபீ ஹாதல் மஸ்ஜித், மஸ்ஜித் நபவி. இந்த பள்ளியிலே, மஸ்ஜித் நபவியை பார்த்து சொல்கிறார்கள், இந்த பள்ளியிலே ஒரு மாத காலம் நான் இஅ்திகாஃப் இருப்பதை விட எனக்கு விருப்பத்துக்குரிய ஒரு அமல் இருக்கின்றது. என்னவென்றால், என்னுடைய சகோதரனின் ஒரு பௌதீக தேவைக்காக நான் அவனோடு கொஞ்சம் தூரம் நடந்து செல்வது இந்த பள்ளியிலே ஒரு மாதம் இஅ்திகாஃப் இருப்பதை விட எனக்கு விருப்பத்துக்குரியது என்று சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பொருளாதாரம் கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் ஒருவன் வாழ வேண்டும். அடுத்தவர்களிடம் கையேந்த கூடாது. ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் மரணிப்பதற்கு முன் என்னுடைய எல்லா சொத்துக்களையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா செய்ய போகிறேன். நபிகளார் மௌனமாக இருக்கிறார்கள். ஏன் நீங்கள் மௌனமாக இருக்கிறீர்கள்? நபிகளார் சொன்னார்கள், நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம். உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறதா? ஆம். எனவே நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம். சரி, நான் என்னுடைய சொத்தில் 3/4 செலவு செய்ய போறேன் அல்லாஹ்வுடைய பாதையிலே. நபிகளார் மௌனமாக இருக்கிறார். விளங்கிவிட்ட அந்த சஹாபி அவர் சொல்றாங்க, அரைவாசியை அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா செய்ய போகிறேன் என்று சொன்ன நேரத்திலே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கியம் சொல்கிறார்கள், தோழரே, உன்னுடைய பிள்ளைகளை நீ உலகத்திலே விட்டு செல்கின்ற பொழுது உன்னுடைய மரணத்துக்கு பிறகு அடுத்த மனிதர்களிடம் உன்னுடைய பிள்ளைகள் தங்களுடைய தேவைகளுக்காக கையேந்துகின்றவர்களாக நீ விட்டு செல்வதை விட பிற மனிதர்களிடமிருந்து தேவையற்றவர்களாக உன்னுடைய பிள்ளைகளை நீ விட்டு செல்வதை தான் அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான்.
பாருங்க, இதெல்லாம் என்னத்தை காட்டணும்? ஆயிரக்கணக்கில் ஆயிரக்கணக்கான காட்டலாம், நூற்றுக்கணக்கான குர்ஆன் வசனங்களை காட்டலாம். பொருளாதாரம் எங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியம். அதை இஸ்லாம் ஏற்றுக்கொண்டு விட்டது. அதற்காகத்தான் உலகத்திலேயே ஆக சிறந்த பொருளாதார கொள்கை ஒன்றை குர்ஆனும் சுன்னாவும் பேசி இருக்கிறது. அதை அமுல்படுத்தியதன் காரணமாக இரண்டாவது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய காலத்திலே ஜகாத்தை எல்லோரும் கொடுக்கிறார்கள், வாங்குவதற்கு யாரும் இல்லை. சுப்ஹானல்லாஹ், ஜகாத் திரட்டப்படுகிறது, பெற்றுக்கொள்ள தகுதியானவர்கள் யாரும் இல்லை. இதான் உலகத்தில் இஸ்லாம் நடத்திய மிகப்பெரிய புரட்சி. உலகத்தில் உள்ள முதலாளித்துவம், சோசலிசம், அதெல்லாம் உலகம் நாசமா போயிருக்கு. பொருளாதார கொள்கை இஸ்லாத்தினுடையது. உலகத்தில் நீங்க பார்க்கல 800 கோடி மக்கள், 800 கோடி மக்களில் 8 பேரிடம் இருக்கின்ற சொத்தை ஒரு பக்கம் வச்சுக்கொண்டு 800 கோடி பேர் சொத்தை வச்ச சமம். எவ்வளவு பெரிய விளைவுகள் என்று யோசித்து பாருங்க. ஒரு பில் கேட்ஸ் டு இந்தியாவுடைய முகேஷ் அம்பானி வரைக்கும் 8 பேர் இருக்கிற கோடியோட டாலர் எல்லாம் பண்ணாம ஒரு பக்கம் வைங்க, அது சமன். 800 கோடி பேர் இருக்கிறன்னு சொன்னா 8 பேர் எவ்வளவு இருக்கு யோசிச்சு பாருங்க. இந்தியாவிலே 130 கோடி மக்கள், 58 பேரிடம் இருக்கின்ற 58 இந்தியர்கள் இருக்கின்ற சொத்தின் அளவு சமம் 130 கோடி இந்திய மக்கள். ஸ்ரீலங்காவிலே 2 கோடி பேரிடம் இருக்கின்ற சொத்தின் அளவுக்கு சமமான சொத்தை இந்த நாட்டில் இருக்கின்ற வெறும் 25 லட்சம் பேர் வைத்திருக்கிறார்கள். This is a gap. ஏன் இந்த gap? அல்லாஹ் தக்கூன தூலத்தன் பைனல் அக்னியா, அல்லாஹ் சொல்கிறான், ஜகாத்தை நாம் கடமையாக்கினோம். மிக பெரும் அளவிலான சொத்துக்கள், மிக குறைந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய 8 பேருக்கிட்டே 58 பேருக்கிட்ட 25 லட்சம் பேருக்கிட்ட சுத்தி சுத்தி சுழன்று கொண்டு இருக்க கூடாது என்பதற்காகவே நாம் ஜகாத்தை கடமையாக்கினோம். இஸ்லாம் தான் உலக பிரச்சனைக்கு தீர்வு. பொருளாதார பிரச்சனை சந்தேகம். இந்த உலகத்தில் 200 கோடி மக்கள், 8 பேர்ட்ட உலக சொத்து இருக்கு. 100 கோடி பேருக்கு சுத்தமான குடிநீர் இல்லை, 200 கோடி பேருக்கு வீடு இல்லை, 150 கோடி பேருக்கு $2 ஒரு நாள் உலகத்திலே வாழ்கிறார்கள். மேற்கு ஐரோப்பிய நாடுகளை பாருங்க, இத்தாலி, ஜெர்மன், பிரான்ஸ், ஸ்வீடன், சுவிட்சர்லாந்திலே வீட்டில் வளர்க்கின்ற செல்ல பிராணிகள், நாய், பூனை, பன்றி குட்டிகளுக்கு குளிப்பாட்டுறதுக்கு, சோப் போடுறதுக்கு, என்டர்டைன்மெண்ட் கூட்டி போறது, மருந்து எடுக்கிறதுக்கு எவ்வளவு? $1000 மாசம் செலவு. கானாவில், உகண்டாவில், சோமாலியாவில், எரிட்ரியாவில், எதியோப்பியாவில் வாழ்ற மக்களுடைய தலாவித வருமானம் எவ்வளவு? $400. ஐரோப்பாவில் நாய், பூனை, பன்றி குட்டிக்கு கிடைப்பதில் அரைவாசி கூட ஆப்பிரிக்காவில் வாழ்கின்ற மனிதர்களுக்கு இல்லாத பொருளாதாரம் தான் இந்த உலகத்திலே இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தக்கூன தூலத்தன் பைனல் அக்னியா is the best economic system of Islam. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளவு அற்புதமான ஒரு பொருளாதார கொள்கையை உலகத்தில் இஸ்லாம் அறிமுகப்படுத்தி அதை நடைமுறைப்படுத்துகிறது. ஜகாத் இல்லாத வரியையும் இஸ்லாமிய கவர்மெண்ட் விதிக்கும். ஜகாத்தில் அளவுட்டு பார்த்து கொடுக்கும் போதாதான் மேலதிகமான ஹதீஸ்ல இருக்கு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பொருளாதார வாழ்க்கை வசதியை நமக்கு அளிக்கின்றவன் யார்? அல்லாஹ். ரிஸ்குக்கும் ஃபிஸ் ஸமாஇ வமா துஅதுன். உங்களுக்கு எல்லா ரிஸ்கையும், ரிஸ்க் என்றால் என்னன்னு தெரியுமா? சோறு தண்ணி மட்டுமே ரிஸ்க் இல்லை. மனுஷனுக்கு தேவையான வாழ்க்கை வசதிகள் அவ்வளவுக்கு குர்ஆன் சுன்னாவும் சொல்ற பேர் தான் ரிஸ்க். அது மிக பிரபலமானது, பிரதானமானது உணவு, சந்தேகம் இல்லை. இந்த உணவையும் இந்த பானத்தையும் ஏனைய வசதிகளையும் நமக்கு வழங்குபவன் அல்லாஹ். இது எங்க நம்பிக்கை, இது அகீதா, இது ஈமான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்குரிய செல்வங்கள் எல்லாம், ரிஸ்குகள் எல்லாம் வானத்திலே இருக்கின்றது, மேலும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டவை வானத்தில் இருக்கின்றது. ரிஸ்குக்கும் ஃபி ஸமாஇ வமா துஅதுன். இன்னொன்று அல்லாஹ் சொல்றான், அந்த ரிஸ்கை பத்தி பாருங்க. பூமியில இருக்கின்ற அனைத்து உயிரினங்களுக்கும் மாமின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அல்லாஹ் ரிஸ்குஹா. மனுஷனுக்கு மட்டுமல்ல, உயிரோடு இருக்கின்ற எல்லா உயிரினங்களுக்கும்
உணவளிக்கும் பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான். சூரத்துல் ஹூத் இன்னொரு வசனத்தில் பாருங்க, இந்த ரிஸ்கை அல்லாஹ் அளந்து விட்டான். இன்னல்லாஹ் யப்சுத்து ரிஸ்க் லிமன் யஷா வ யக்திர். சிலருக்கு கூட கொடுக்கிறான், சிலருக்கு குறைய கொடுக்கிறான். எவ்வளவு என்றும் அல்லாஹ் அளந்து விட்டான். இதெல்லாம் உண்மைகள். இதெல்லாம் நாம் ஈமான் கொள்ளணும். எங்களுக்கு ஒரு ரிஸ்க் எங்களுக்கு கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்குமே. அல்லாஹ் எங்களை படைக்கின்ற பொழுதே ரிஸ்கை எழுதி விட்டான். அது எவ்வளவு என்றும் எழுதி விட்டான். வானத்தில் அது இருப்பதாகவும் வாக்குறுதி அளித்து விட்டான். எங்களுக்கு ரிஸ்க் அளிக்கின்ற பொறுப்பை அவன் ஏற்றுக்கொண்டு விட்டான். சந்தேகம் இன்னைக்குதான் முஸ்லிம்களோட ஒரு பிள்ளையாரும் கருத்து என்று கேட்டார். எங்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை அளந்து விட்டான், வானத்தில் அதை வைத்திருக்கின்றான், அதை யாரும் தடுக்க முடியாது, அது எப்படி எனக்கு வந்து சேரும். இவ்வளவு சரிதான். எங்கள்ட்ட உள்ள பிழையான கருத்து என்னடா, அந்த ரிஸ்க் எங்களை எப்படி வந்து அடையும்? இதிலே ஒரு பிழையான கருத்து பல முஸ்லிம்களிடம். எப்படி அடையும்? அது சும்மா எங்கள்கிட்ட வருமா? இல்ல நாங்கள் அதை தேடி போக வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தில் வைத்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு விதி, சுனனுல் இலாஹியா, தெய்வீக நியதி, the divine laws. என்னன்னா, இந்த உலகம் இயங்குவதற்கான ஒரு காரண காரிய விதியையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். காஸ்டிவ் தியரி, காஸ்ட் அண்ட் எஃபெக்ட் தியரி என்று சொல்றது. என்னன்னா, இப்ப நான் இந்த கதிரையில உட்காரணும்னு சொன்னா, நான் அந்த கதிரையில போல குனிஞ்சு உட்காரணும். நான் பார்த்து கொண்டிருக்கீங்க, நான் கதிரையில உட்காருவோம் பாருங்க, இந்த கதிரை என்ன நோக்கி போயிருக்கும் சொல்லி மேஜிக் காட்டுகிறார். There is no magic in Islam. அமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீ பள்ளியில உட்கார்ந்து கொண்டு யா அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் தாண்டு துஆ கேட்கறீங்க, ஒரு வேலையும் செய்யல, ரிஸ்க் கிடைக்குமா? இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்அத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ். கடையை தொடர்ந்து வச்சுக்கங்க, வாங்க சொன்னா கடையில விட்டு பள்ளி போடும். ஃபஸ்அவு வைதா குலியத்தி ஸலாத் ஃபன்தஷிரு. அதே ஃபஸ்அவு ஃபன்தஷிரு. அல்லாஹ் தஆலா இத நடந்து வச்சிக்க, ரிஸ்க் தான ஒப்புக்கொண்டிக்க, வாக்குறுதி அளிச்சிக்க, கடமை என்று சொல்லிவிட்டான். அதெல்லாம் எப்படி பெறணும் என்றால், you have to move, you have to try, you have to work, you have to commit. ஃபம்ஷு ஃபீ மனாகிபிஹா. பூமியில் அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடி நீங்கள் பயணம் செய்யுங்கள். ரிஸ்க் தேடி நாம் கொஞ்சம் பயணம் போவோம், லோரி எடுக்க வேண்டும், சாமான் அதில் அடுக்க வேண்டும், ஹோல்சேலா போறது டிஸ்ட்ரிபியூட் பண்ண. That is a way of receiving the risk. You have to go. ஃபன்தஷிரு வபதவு மின் ஃபضلில்லாஹ். அல்லாஹ் சொல்றான், கடை வாங்க சொன்னா கடையை விட்டு வள்ளி ஓடியா, தொழுது முடிஞ்சா பள்ளியை விட்டு ஓடு, ரிஸ்க் தேடி அல்லாஹ்ட ஒதுக்குறா. அந்த இடத்துல அல்லாஹ் ஞாபகப்படுத்தணும், அல்லாஹ் இருக்கிறானா, சரி பிசினஸ் எல்லாம் சரியா தான் செய்யறனா, எல்லாம் அல்லாஹ் எனக்கு தாரான ஷுக்ர் ஃபிக்ரோட அந்த ரிஸ்க் தேடு. பட் தேடணும், சும்மா விடாது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ், அபூ ஹாமித் அல் கஸாலி என்று சொல்லப்படுகிற அரபு கடல் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஈராக்கினுடைய பள்ளிவாசலில் ஒரு பயான் பண்ணுகிறார்கள். அவர் சொன்னார்கள், யார் 40 நாள் அவ்வல் ஜமாத்தோட பள்ளியில வந்து ஜமாத் கொடுக்கிறாரோ அல்லாஹ் தஆலாவுடைய வறுமையை நீக்குவான். இந்த பயான் கேட்டு ஒரு நாள் 55வது நாள் இமாம் கஸாலியை சந்திச்சு சொன்னாரு, நீங்க 40 நாள் தான் சொன்னீங்க, 55வது நாள் இந்த வறுமை போகல, பயான் சொன்னீங்களே வறுமை போகல, என்ன அசல்? இமாம் கஸாலி அவர் கூப்பிட்டு கேட்டார், என்ன தெரியுமா, இங்க வாங்க, இந்த 55 நாள் நீங்க என்ன ஜோடி சொன்னீங்க? நான் இப்படி ஒன்றும் செய்யலை, நீங்க பயான் செய்யலை, நீங்க செஞ்சா ஒரு ஜமாத்து 40 நாள் கிடைக்கும். நான் சரியா 45வது நாள், இப்ப 15 நாள் மேல அதிகமா
ரிஸ்க் ஒன்றும் கிடைக்கலையே. அட பாவி, ஒரு தொழிலை, ஒரு ஜொப்பை, ஒரு பிசினஸை, ஒரு வேலையை செய்து கொண்டுதான் ராப்பாதான் வந்திருக்கணும். கொடுக்கின்ற இறைவன் சிலப்ப பொத்துக்கொண்டு கீழ் தொப்புண்டு கொடுத்தார்கள். அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து மன்னு சல்வாவோட முடிஞ்சு. அல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதியன்னஹும் சுபலனா. யார் எங்களுடைய பாதையிலே முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்குரிய வழிகளை நாங்கள் திறந்து விடுவோம். வயல் இன்சான் இல்லா மாசா. பாருங்க, அல்லாஹ் சொல்றான், ரிஸ்க தேடக்குள்ள என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்றான்? நீ முயற்சி செய், நீ பயணம் போ, நீ வொர்க் பண்ணு, நீ ஹார்ட் வொர்க் பண்ணு. அல்லதீன ஜாஹது ஃபீனான தி ஸ்ட்ரைவ். ஸ்ட்ரைவ் அண்ட் ஹார்ட் வொர்க். கொஞ்சம் கஷ்டப்படணும், வெள்ளாமை செய்யணும், பயண போடணும், உள்ள குடுங்கணும், தண்ணி அதுக்கு தெளிக்கணும், நோய்களை பார்க்கணும், வயலுக்குள்ள போகணும், தோட்டத்துக்குள்ள போகணும், பிசினஸ் கடையை திறக்கணும், சும்மா போட்டு பிஸ்மில்லா சொல்லி கொழுப்புக்கு சாமான் எடுக்க போகணும், லோரியில கொஞ்சம் பயணம் போகணும். அப்பதான் ரிஸ்க் கிடைக்கும். இதெல்லாம் செஞ்சு கொண்டு என்ன கேட்கணும், தவக்குள் வைக்கணும், அல்லாஹ் தஆலா எனக்கு தருவான்னு நம்பிக்கை வரணும். அதெல்லாம் சேர்த்து தான் ரிஸ்க் வரும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரிஸ்கை பற்றிய இந்த அடிப்படையான உண்மையை சிலர் சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா? சிலர் ஒரு ஆளை பார்க்கிறேன்னு சொல்லுவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, பொருளாதாரத்தை தேடுதல், ரிஸ்கை தேடுதல், முயற்சி அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறார். முயலுங்க. பாருங்க, ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை சூரத்து மரியமின் 35வது வசனம் என்று சொல்றேன். இந்த வசனத்தை பாருங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வயிற்றிலே ஒரு ஆண் துணை இல்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா உருவாக்கினார். அந்த மரியம் குழந்தை பேருக்கு சில மணித்தியாலங்களுக்கு முன்பாக கடுமையான பசியோடு தாகத்தோடு ஒரு காட்டு வழி பாதையால் நடந்து போகிறார். ஒரு அல்லாஹ்வை துஆ செய்கிறார், யா அல்லாஹ், கடுமையாக பசிக்கிறது, எனக்கு உணவளி. ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண்ணின் வயிற்றில் ஒரு கற்பத்தை அற்புதமாக உருவாக்கிய அல்லாஹ்வுக்கு மரியத்தின் பசி உணர்வை இல்லாமல் செய்திருக்கிறார். மரியம், இப்ப உங்களுக்கு பசி இல்லை தானே? இப்போ அவங்க எதுவுமே இல்லை, சாப்பிடுதான் கொஞ்சம் வசதி பாருங்க. கனிகள் எல்லாம் வந்து கொட்டுது தானே, அண்ணா சாப்பிடுறது சொல்லிக்கமா இல்லையா? அல்லாஹ் சொல்லல, அற்புதங்களை காட்டல. என்ன தெரியுமா சொல்றான்? வஹுஸி இலைக்கி வஹுஸி இலைக்கி பிஜத்இன் நஹ்லத்தி அஸ்ஸாகித்து அலைக்கி ருத்பன் ஜனியா. மரியமே, கொஞ்சம் அப்படி முன்னுக்கு போங்க. ஒரு ஈச்ச மரம் தெரியுதா? அதை பிடிச்சி நீங்க உங்களோட பக்கம் விழுங்கு, அதற்குள்ளே பழம் விழும், குடிஞ்சு எடுத்து சாப்பிடும். இதுதான் பௌதிக காரண காரிய விதி. இதுதான் விதி. நான் ஒரு முஸ்லீம், எல்லாமே அற்புதமாக நிகழ வேண்டும். இன்னைக்கு முஸ்லீம்கள் சிலருக்கு ஃபெடப்பான ஒரு முஸ்லீம் அன்றைக்கு ஒரு போன் எடுத்து கேட்கிறார், படிக்கிறார். நாங்க இந்த முஸ்லீம்கள ஜனாசாவா பத்த வைக்கப்படாதுன்னு சொல்லி எத்தனையோ துவா கேட்கிறோம். அல்லாஹ் ஏனப்பா ஏற்றுக்கொள்றாங்க? ஏன் அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான் என்ற துவாவை? எல்லாத்தையும் உலகத்தில் ஏற்றுக்கொண்டால் அற்புதம் தானே பாப்பா இங்க நிகழும். எல்லாம் அற்புதமாக நிகழ்வதில்லை. பதிலில் நிகழ்ந்தது உண்மை. விளக்குமார்கள் இறங்கிய நபிகளால் துவாக்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த 315 பேரும் உலகத்தில் அழிக்கப்பட்டுட்டா இதுக்கு பிறகு ஒண்ணு துவா திக்ர் செய்யறதுக்கு ஒருத்தர் பூமியில இல்ல. நான் உனக்கு பொறுப்பு சாட்டுறேன், மேக்சிமம் நான் இறங்கி போராடுகிறேன், வெற்றியை நீ தந்திரியா அல்லாஹ். எல்லாம் செஞ்சு கொண்டுதான் துவா கேட்டுக்கொண்டு போறாங்க. அப்ப மலக்குமார்கள் வரைக்கும் அற்புதமாக போராடினார்கள். அல்லாஹ் சொல்றாங்க, நபியே, காவிரிகளை நோக்கி நீங்கள் அம்பை விட்டியை எறியவில்லை, அவருடைய கண்ணிலே மண்ணை நீங்கள் தூவவில்லை, நாங்கள் தூவினோம். எங்களுடைய மலக்குமார்கள் தூவினார்கள், வெற்றி கிடைத்தது. அற்புதம், ரொம்ப அற்புதமான வெற்றி கிடைத்தது. ஆனா
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டு சென்றதற்கு பிறகு தான் அவருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு மலக்குமார்கள் இறக்கினார். மனித முயற்சி சக அல்லாஹ்வுடைய உதவி அற்புதமாக இருக்கிறது. அற்புதமாக உகத்தில் என்ன நடந்துச்சு? கடைசி கட்ட முஸ்லிம்கள் தோல்வி. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பல்ல விழுந்துட்டு சஹாபாக்கள் ஓடுறாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க ஒரு வதந்தி பரவுது. சில சஹாபாக்களுக்கு அதை நம்பவே இல்லாது. எங்களுக்கு எப்படி அப்பா தோல்வி வரும்? ஃபஅன்னா ஹாதா குர்ஆன்ல வந்து ஃபஅன்னா ஹாதா நபி எவ்வளவு பார்த்து கேட்கிறாங்க, இந்த தோல்வி எப்படி எங்களுக்கு வரும்? நாங்க ரசூலுல்லாஹ்வோட இருக்கிறோம், ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வோட இருக்கிறோம், நபி எங்களுக்கு எப்படி தோல்வி வரும்? காபிர்கள் தானே தோற்கல, நாங்க எப்படி தோற்கிறது கேட்கிறாங்களா? சொல்லுங்க, கொல் நீங்க சொல்லுங்க, நபி அவர்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய தோழர்களுக்கு சொல்லுங்கள், ஹாதா மின் இந்தி அன்ஃபுசிக்கும், இந்த தோல்விக்கு நாங்கள் அல்லாஹ் காரணம் அல்ல, நீங்கள் தான் காரணம். சொல்லுங்கள், நீங்கள் தான் காரணம். அல்லாஹ்க்கு ஒரு நபியோடு இருக்கு, நபிக்கும் அவருடைய இருக்கின்ற தோழர்களுக்கும் ஒரு வெற்றியை கொடுத்திருக்கலாம். கடைசி டைம் ஒரு கட்டளை இடுகின்ற ஒரு தளபதியினுடைய கட்டளையை சஹாபாக்கள் மீறி அவசரப்பட்டு கனிமத் பொருட்களை அள்ள ஓடினார்கள். பின்வாங்கி சென்ற காவிர்கள் மீளவும் அவர்களை குடை சூழ்ந்து தாக்கியதிலே அவர்கள் பெரும் தோல்வியை கண்டார்கள். ஒரு தளபதியினுடைய கட்டளையை போர்க்களத்தில் நீங்கள் மீறுவது என்ற பௌதீக விதியை நீங்கள் மீறினால் நீங்கள் நபியாக இருந்தாலும் உங்களுக்கு தோல்வி வரும். It is a lesson we have to learn. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே ரிஸ்கை நாம் தேட வேண்டும். கண்ணியத்தோடு இருப்பதற்கு, ஈமான் இருப்பதற்கு, அதிக வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு ஒரு புத்திசாலித்தனமான பணக்கார சொர்க்கத்துக்கு போயிடுவானே. நிறைய பணம் சம்பாதிக்கணும் ஹலாலான வழியில, ஜக்காத் வசூல் சதக்காத் ஒருவருக்கு தெரியாம அனாதை விதவை எல்லாரும் கூட அந்த டிபாசிட் பேரு மாஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போயிடும். கொடுக்காதவன் முட்டாள் செல்வது செய்ய வழி. ஒரு பணக்கார யோசிக்கணும், இந்த செல்வத்தை அல்லாஹ் எனக்கு தந்தீங்க, உலகத்தில் அனுபவிதான், ஆனா நான் சொர்க்கத்துக்கு பெருந்தவசுக்கு போகணும். குடு ஜக்காத்தை குடு, சதக்காவை குடு, ஒருவருக்கு தெரியாம ஒளிச்சு குடு, அண்ணா சொர்க்கம் கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, இவ்வளவு தூரம் முக்கியமான பொருளாதார ரிஸ்கை அல்லாஹ் தான் எங்களுக்கு தருகின்றான், சந்தேகம் இல்லை. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஸ்ரீலங்காவில் 2.25 கோடி மக்கள் சோறுதுனாங்க இல்லையா? இந்த அரிசி எங்க அப்பா வருது, எங்க அணிந்து வருது? அதுதான் ரிஸ்க். பூனை திங்குது, நாய் திங்குது, எலி திங்குது, எருமை மாடு திங்குது, எல்லாம் பொழுதும் திண்டு கொண்டே இருக்கு. ஒரு மடித்தியான கொடுத்து உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, எப்படி இந்த ரிஸ்க் போய் சேருது? அதுதான் நம்மளோட குதிரத்து, நம்மளோட ஒரு முயற்சி. அந்த வெறும் முயற்சி இருந்தால் தான் இது நடக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பின்னணியோடு தான் நாங்கள் பொருளாதாரத்தினுடைய இன்றைய நிலைமைகளை பற்றி பேச வேண்டும். பொருளாதார நெருக்கடி ஒன்று உலகம் பூராவும் வந்திருக்கிறது பொதுவாக. அதற்கு காரணம் முதலாளித்துவம், சோசலிசம். உக்ரைன் மீது ரஷ்யா அடிக்கிற அடியில உலகத்தில் 2 மிகப்பெரிய கிரைசிஸ் வந்திருக்கு. ஒன்று என்ன, பெட்ரோலிய தட்டுப்பாடு நெருக்கடினா, உலகத்தில் பெட்ரோலிய ஏற்றுமதி செய்த முதலாவது நாடு ரஷ்யா, 2வது சவுதி அரேபியா. முதலாவது ரஷ்யா. கோதுமையை உலகத்தில் அதிகமாக உற்பத்தி செய்கின்ற, ஏனைய உணவு தானியங்களை கூடுதலாக ஏற்றுமதி செய்கிற நாடு ரஷ்யா தான். அவனுக்கு சும்மா அடிக்கிறான், கௌரவ போர். அவன் பெரிய நாடு, பரப்புலையும் வல்லரசுல ஆழ்வத்தில் ஜனத்தொகையில மிகப்பெரிய பரப்புக்கூட நாடு ரஷ்யா. ஒரு சின்ன நாட்டுக்கு போட்டு இப்படி அடிக்கிறான். அடிச்சா முழு உலக பொருளாதாரத்தை பாதிக்கிறது. ஏற்கனவே உலக பொருளாதாரம் சரிந்து கொண்டு போகுது, முதலாளித்துவத்தால் சமநிலை இல்லை. ஆப்பிரிக்காவில் ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு பட்டினியால் இறக்கிற மனிதர்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் இருக்கிறத நமக்கு நம்ப இருப்பாங்க. ஒரு தாயில மார்பகத்துல பாலில புள்ளை கொடுக்க, புள்ள துடிச்சு சாகுது. தாய் கவலையோடு பார்த்து கொண்டீங்க, புள்ள செத்து 3வது நாள் தாய் மௌத்தாகுது. எங்க? சோமாலியா என்ற முஸ்லிம் நாட்டில், எத்தியோப்பியா என்ற முஸ்லிம் நாட்டில், எரிட்ரியா என்ற முஸ்லிம் நாட்டில். இதே உலகத்தில் அமெரிக்கா ஒவ்வொரு வருடம் பல மில்லியன் டன் கோதுமையை கடல்ல கொடுக்குறாங்க. சும்மா கொடுத்த அடுத்த வருஷம் உலக சந்தையில் தன்னுடைய கோதுமைக்கு விலை குறைந்த காரணத்துக்காக
இவ்வளவு மோசமான உலகத்தில் நாங்கள் வாழ்கின்றோம், சந்தேகம் இல்லை. அதான் 8 பேர்கிட்ட உலகத்தை இப்ப எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. பில் கேட்ஸ் உலகத்துல நம்பர் 1. 2025ஆம் ஆண்டு உலகத்துல முதலாவது ட்ரில்லியன் ஒரு ஆள் விழா போறான். ட்ரில்லியன் சொன்னா 1000 கோடி டாலருக்கு சொந்தக்காரர்கள் விழா போறாங்க. பில்லியனர் முடிச்சு ட்ரில்லியன். நமக்கு ஆசை என்ன செய்யறதே தெரியாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தக்குன தூலத்தின் பைனல்லாஹ்னியா, அல்லாஹ்ட வழிகாட்டல் தான் உலகத்துக்கு பொறுத்து. உலகத்தில் இன்றைக்கு கடுமையான பொருளாதார சரிவுகள். அதாவது என்ன நடந்துக்கிட்டா, விபச்சாரம் ஒரு தொழில், கடத்தல் ஒரு தொழில், போதை வஸ்துக்கு மக்களை அடிமையாக்குவது ஒரு தொழில், ஏமாற்றம், மோசடி, லஞ்சம், ஊழல், ஆட்சியாளர்கள் நாட்டை கொள்ளையடிப்பது எல்லாம் உலகத்தில் சர்வசாதாரணமாக நடக்குது. நமக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு நாட்டில் ஒரு ஆட்சியாளர் அவர் கிச்சன்ல ஒரு நாளைக்கு 4 மஷ்ரூம் தின்றாரு. தாய்லாந்தில் இறக்குமதி செய்யப்படுற மஷ்ரூம். எனக்கு தெரியுமா, அவரை தோருடைய நிறத்தை தொடர்ந்தும் சோப்பா வச்சு கொள்றதுக்கு மஷ்ரூம் தின்னாரு. ஒரு மஷ்ரூம் விலை இந்தியன் ருபீஸ் 15,000. அப்ப இந்தியன் ருபீஸ் 60,000 மஷ்ரூம் மட்டும் அவர் தின்னாருன்றார் அவருடைய கிச்சனில். அவர் எவ்வளவு பொது சொத்துக்களை வேஸ்ட் பண்ணுவாரு. உலகத்தில் நடக்குது. ஈமான் இல்ல, விசுவாசம் இல்ல, மறுமை நம்பிக்கை, அல்லாஹ் ரசூலை பத்தி ஒன்றும் பெரிய மார்க்கம் இல்லை. உலகத்தையே இப்படி நாசமாக்கி கொண்டு போகின்ற தலைவர்கள் ஒரு காலத்திலே வருவார்கள், நாசமாக்குவார்கள் சொன்ன மாதிரி நாசமாக்கி கொண்டே போவார்கள். இந்த தொடரில் நாம் இன்று இலங்கையை பார்க்கின்றோம். இலங்கையிலே திடீரென்று 3 சோதனைக்கு இலங்கை உட்பட்டது. 2019 ஒரு பெரிய நெருக்கடி, ஒரு பிரச்சனை நாட்டிலே நடந்தது. அதுக்கு பிறகு கொரோனா வந்தது. இப்ப பயங்கரமான பொருளாதார நெருக்கடிக்கு நாடு உட்பட்டிருக்கிறது. இந்த நெருக்கடி பற்றி நாங்கள் எண்ணத்தை விளங்கி வைத்திருக்கின்றோம். அது ஒட்டுமொத்த நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடி என்பதனால் நாங்களும் ஒரு சிட்டிசன் என்ற வயலங்களை அது எப்படி பாதிக்கின்றது, அது இந்த நாட்டுக்குள்ளே கடைசியில எங்க போய் அது சேர்க்க போகிறது, இதுக்குள்ள இந்த பொறிக்குள்ள அகப்பட்டிருக்கின்ற முஸ்லிம்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி முகாமை செய்கிறார்களா இல்லையா, இது பற்றி சரியான ஒரு விழிப்பும் ஒரு அறிவும் ஒரு தயார்படுத்தலும் அவர்களிடம் இருக்கிறதா என்று பார்த்தால் அவரைக்கிடமான பதில் தான் நமக்கு கிடைக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஸ்ரீலங்கா இன்றைக்கு உலக பொருளாதாரத்தில் 187வது இடத்தில் இருக்கு. உலகத்தில் 193 நாடு இருக்கு, 200க்கும் மேற்பட்ட நாடு இருக்குது. 193 தேச அரசுகள், சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு சர்வதேச நாடுகளால் அங்கீகாரம் பெற்ற தேச அரசுகள் 193 இருக்கின்றது. அதுல பின்னுக்கு இருந்து பார்த்தா 6வது இடத்தில், முன்னுக்கு இருந்து பார்த்தா 187வது இடத்தில் நம்முடைய பொருளாதாரம் போய் வந்துவிட்டது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிம்பாப்வே அந்த நாட்டிலே ஃபுட் இன்ஃப்ளேஷன், உணவு பணவீக்கம் 300 சொச்சம் மடங்கு. சுபான் ரொட்டி வாங்கணும்னா 2 போற பைக்ல காசு கட்டிட்டு போகணும் கடைக்கு. முகாபேட ஜிம்பாப்வே. அடுத்தது வெனிசுவேலா, ஒன் ஆஃப் தி லத்தீன் அமெரிக்கன் கண்ட்ரி, பொருளாதாரத்தில் ஆக பின்னுக்கு இருக்குது. அதே போல ஆர்ஜென்டினா, ஃபுட்பால் கப்பை தூக்கினவர்கள், பயங்கரமான பொருளாதார வீழ்ச்சி. அது மாதிரி டர்க்கி, முஸ்லிம் நாடு, உணவு பணவீக்கம் 84. அடுத்ததாக ஸ்ரீலங்கா இருக்கின்றது, உணவு பணவீக்கம் இப்ப 54. ஸ்ரீலங்காவோட பணவீக்கம் 54. என்ன நடக்குது இலங்கையில? டாலர் இல்லை என்று ஒரு உடனடி பிரச்சனை ஒன்று நாங்கள் எதிர்கொள்றோம். எல்லாருக்கும் என்ன விதங்கட பிரச்சனை கேட்டா, எங்கள்கிட்ட இறக்குமதி செய்வதற்கு டாலர் இல்லை. எதை இறக்குமதி செய்வதற்கு? எங்களுக்கு தேவையானது. அப்ப ஏன் அது சுதந்திரம் கிடைச்ச 75வது சுதந்திரத்தை கொண்டாடுறது நீங்க உண்டை உற்பத்தி செய்யாம எல்லாத்தையும் இறக்குமதி செய்றீங்க? அன்புக்குரிய சகோதரர்களே, ஈமான் இல்லாதவனுக்கு எதிர்கால நோக்கு, சமூக நலன், திட்டமிடல், நாட்டுப்பற்று இதெல்லாம் உண்மையாக இருக்காது. சந்தேகம்.
இந்த நாட்டில் இன்னைக்கு எங்க போயிருக்குன்னு சொன்னா பணவீக்கம் 54, உலக பொருளாதாரம் 187வது இடம், டாலர் கையிருப்பில் இல்லை. மக்களுடைய பொருட்களை வாங்கும் சக்தி, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, பிபிபி சொல்லுவாங்க, அதுல இருக்க 110வது இடத்துல இருக்கு. உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி growth rate, உள்நாட்டு மொத்த தேசிய உற்பத்தி வீதம் மறைப்பெருமானம். டாலர் இலங்கைக்கு வர வழிகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டன. ஒன்று ஏற்றுமதி, எனது ஏற்றுமதி செய்யறோம் தேயிலை, ரப்பர், தெங்கு பொருட்கள், அது பசுமை புரட்சியினால் வீழ்ச்சி அடைந்துவிட்டது. இரண்டாவது என்ன, வெளிநாட்டில் பணியாற்றுகின்ற 30 லட்சம் மக்கள் இலங்கைக்கு அனுப்புற காசு, அவங்க இப்ப அனுப்புறது 10 விதமான இப்ப அனுப்புறாங்க. மூணாவது என்ன, டூரிஸ்டுகள் இலங்கைக்கு வருவது, அதுவும் இப்ப பெரும் வீழ்ச்சி அடைந்து விட்டது. இலங்கை நம்மளுக்கு தெரிந்த பொருளாதார வீழ்ச்சிக்கான மிக பிரதானமான காரணம் என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய தலைவர்கள் சிலர் எந்த தூர நோக்கும் இல்லாமல் மேற்கொண்ட அபிவிருத்தி என்ற பெயரில் செய்த சில திட்டங்கள். விமானம் வராத விமான நிலையங்கள், கப்பல் வராத துறைமுகங்கள், இதுக்கு பட்ட கடனை வட்டியோடு திருப்பி டாலரா செலுத்த வேண்டும். இதனால் கிடைத்த ரிட்டர்ன் என்ன கேட்டா ஜீரோ. ரிட்டர்ன் ஜீரோ. உலகத்திலே டாப் ஹைவே என்ற நாடு இத்தாலி. கிலோமீட்டருக்கு வந்து $650 மில்லியன். ஸ்ரீலங்காவில் ஹைவேக்கு $850 மில்லியன் போயிடும். அதை விட கொள்கையான இங்கே இருக்கிறா. அன்புக்குரியவர்களே, உலகத்தில் நாங்கள் இந்த நாட்டு சிட்டிசன்ஸ், இந்த நாட்டை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டும், கவலைப்பட வேண்டும். அரேபியர்கள் இந்த நாட்டை சொன்னார்கள் சொர்க்கபுரியம், எல்லா வளங்களும் உண்டு, 103 ஆறுகள் ஓடுகின்றது. எவ்வளவு பெரிய வளம்! ஒரு சதுர கிலோமீட்டர் உள்ள 10 கிளைமேட் ஒரு இடத்துல அந்தாத இடத்துல. அவரை 8 கிலோமீட்டர் உள்ளுக்கு போகும்போது கணேவன்புர ரோட்ல ஒரு இடம் இருக்கு, ஒரு மன்னர் ஆண்டு இடம். ஒரு சதுர கிலோமீட்டருக்குள்ள 7 கிளைமேட்டை நீங்க ஃபீல் பண்ணுங்க. பயோடைவர்சிட்டி. இலங்கை போல வளமான நாடு உலகத்திலே இல்லை. எங்க மன்னார் கடற்கரை பேஸ்ல என்ன இருக்கு? வெண்ணெய் இருக்கு, தங்கம் இருக்கு, மாணிக்கம், வைரம், வைடூரியம் இருக்கு, பயிற்சியைக்கான அவ்வளவு நிலங்களும் உண்டு. மொத்த நிலப்பரப்பு நாங்கள் எவ்வளவு விவசாயம் செய்யறோமா? இலங்கையை சுற்றி வர கடல், நீல பொருளாதாரம், முழு எக்கானமி என்ன நடந்துச்சு? துறைமுகத்தை கட்டினம், சைனா கிட்டே கடனை வாங்கி கடைசி அவனுக்கே திருப்பி கொடுத்துட்டோம். இன்னைக்கு உலகத்துல பாருங்க, ஸ்ரீலங்கால ஹம்பந்தோட்டம், பங்களாதேஷ் சிட்டகம், பாகிஸ்தான் கவாதில், மியான்மர் சித்துவே, அப்படியோ போர்ட் சுடான், ஜிபூத்தி, இத்தாலி வரைக்கும் உள்ள கோஸ்டல் லைன் அவ்வளவு அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் சைனா. சீனாவுடைய முத்து மாலை உணவு பாயம், ஈஸ்டிங் பேர்ல் ஸ்ட்ராட்டஜி கொள்ளையான மாட்டிப்பட்டு கடனை வாங்கி எல்லாம் செஞ்சு கோடிக்கணக்கில் மில்லியன் கணக்கில் கடனை வாங்கி 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 அபிவிருத்தி திட்டம். நோ ரிட்டர்ன், நோ ப்ராஃபிட், ஜீரோ ப்ராஃபிட். இதெல்லாம் கொடுக்கிற டாலர் எல்லாம் கொடுத்த நோ டாலர் இந்த கண்ட்ரி, $100. அன்புக்குரியவர்களே, உலகத்தில நம்முடைய நாட்டிலே சில அதிசயங்கள் இருக்கிற அறியவும் ஒன்று என்ன தெரியுமா? இலங்கையை சுற்றி கடல் இருக்கு, அதுல பரப்பு என்ன தெரியுமா? ஸ்ரீலங்கா மாதிரி 3 மடங்கு இந்த கடல் பரப்பு. பாரமீன உங்க 1/2 கிலோ ஆகும். இலங்கையை சுற்றி வர கடல் திகாரில பாரமீன் 1/2 கிலோ ஆகும். இதே கடற்பரப்பில், எங்களுடைய கடற்பரப்பிலே அந்நிய நாடுகள் ஒரு மணித்தியாலத்தில் பல மில்லியன் டன் மீனை தங்கள் டெக்னாலஜியை பயன்படுத்தி அள்ளி கொட்டி டின்னில் அடைச்சு எங்களுக்கு வித்து கொண்டு அவர் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறார். உங்களுக்கு ஒரு அற்புதம் தெரியுமா? இலங்கை தீவிர கடல் டெய்லி 2 மீன் கப்பல்கள் டெய்லி இந்தோனேஷியா இலங்கைக்கு வருது. தெரியுமா? டெய்லி வருது. அது பரவாயில்லை. சிலி, அர்ஜென்டினா எங்க இருக்குது?
பல 10,000 கிலோமீட்டருக்கு அப்பால் லத்தீன் அமெரிக்கன் நாடுகள் அங்கிருந்து வரும் டப்பாவில் அடைக்கப்பட்ட தின்மீனை சாப்பிடும் மக்கள் வாழுகின்ற நாடு இந்த ஸ்ரீலங்கா. இது ஆசியாவுடைய அதிசயம் அல்ல, இஸ் a world wonder, உலக அதிசயம். இந்த பெரிய 130 கோடி மக்கள் வாழ்ற இந்தியாவில் பார்லிமெண்ட் உறுப்பினர் எத்தனை பேர்? 650 பேர். ஸ்ரீலங்காவில் 225 பேர், 60 பேர் மினிஸ்டர். வனவளம், காட்டுவாசி, நாட்டுவாசிக்கெல்லாம் இப்ப அமைச்சர். யார் இதில் பணம்? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டில் இருக்கிற 225 மக்களை நிர்வகிப்பதற்கு இருக்கிற அரசு ஊழியர்களை தொகை உங்களுக்கு எவ்வளவு தெரியுமா? 17 லட்சம். ஒரு ஆள் ஆட்சிக்கு வரணும் 8 லட்சம் மீதுட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு தொழிலை கொடுத்தால் அவ்வளவு ஓட்டும் எனக்கு வரும், ஆட்சியில் நடிக்கலாம் என்ற ஒரு மோட்டு கொள்கையின் ஊடாக 17 லட்சம் பேர் அரசு ஊழியர்கள் ஆக்கி கொண்டு அவருக்கு ப்ரொடக்ஷன். இந்த நாட்டில் அடிப்படை பிரச்சனை என்ன தெரியுமா சகோதரர்களே? நோ ப்ரொடக்ஷன், உற்பத்தி இல்லாத நாடு. இது பணவீக்கம் அல்ல, பணவீக்கம் not a problem in Sri Lanka. According to Central Bank Governor, current governor சொல்றதா சரி, பணவீக்கம் இலங்கையில பிரச்சனை அல்ல, அது சொல்யூஷன். ஏன்னா உற்பத்தி இல்லாத நாட்டில் பணத்தை பிரிண்ட் பண்றது என்னது? முட்டாள்தனம். அதான் நாங்க செய்யறோம். உங்களுக்கு 3வது அதிசயம் சொல்ற கேட்டுக்கோங்க. 86 விதமான பொருட்களை இறக்குமதி செய்கின்ற ஒரே ஒரு நாடு ஸ்ரீலங்கா. பல்லுக்குத்துற குச்சி மேட் இன் சைனா. இதுக்கு அங்க நாங்க பேச தேவையில்லை. பல்லுக்குத்துற குச்சி மேட் இன் சைனா. we are out. என்ன சொல்றோம்? இறக்குமதி செய்ய டாலர்ல ஏன் இறக்குமதி செய்றீங்க? 75 ஆண்டுகளாக சுதந்திரம் பெற்று அரிசியில் கூட நாங்கள் தன்னிலை அடையவில்லை. very unfortunate. very unfortunate. This a politician எல்லாமே wrong. 5 வருஷத்துக்கு அதிகாரத்துக்கு வருபவன் மேக்ஸிமம் இந்த 5 வரம்பருக்கு திண்டு குடிச்சு என்டர்டைன் பண்றதுக்கு எவ்வளவு பொக்கெட்டை நிறைக்கலாம் நிறைத்தார்கள். கம் அவுட். நான் சொல்ல வர விஷயம் அது அன்புக்குரியவர்களே, the crisis, இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஒரு வருஷத்துல கடந்திருக்கிறது. it will continue. இது தொடரும். அப்ப இந்த ஒரு நெருக்கடியான ஒரு காலம் பாருங்க. IMF 4 பில்லியன் கடந்த ஆரம் அது நமக்கு வராது. ஏன் ஸ்ரீலங்கால ஒவ்வொரு பிரஜையும் வெளிநாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கடன் எவ்வளவு தெரியுமா? 9,000. ஒரு பிரஜை 9 நிலம் பௌத்திலிங்க உள்ள 9 நிலம். இது எப்ப நம்ம கொடுத்து முடிக்க போறோம்? எவனோ திருடுவதற்கு கொள்ளையடித்த கடன் எடுத்த பணத்தை நாங்கள் தேங்காய் 130 ரூபா கொடுத்து, பெற்றெடுத்து 370 ரூபா கொடுத்து, வாரமீனுக்கு 2000 ரூபா கொடுத்து கழிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகி இருக்கின்றோம். இது இன்னும் மோஸ் ஆகும். லெபனான்ல இதே மாதிரி ஒரு கிரைசிஸ் 2015ஆம் ஆண்டு வந்துச்சு. இப்ப டப்புக்கு போய் கவர்மெண்ட் பேங்க் எல்லாம் க்ளோஸ்ட். பயங்கர நெருக்கடி. டர்க்கில பயங்கர நெருக்கடி. சும்மா விஷயம் இல்லை. இது ஸ்டார்ட். அன்புக்குரியவர்களே, ரிஸ்க் எடுப்பவர் அல்லாஹ். உண்மை. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? மனிதர்களுக்கு அந்த ரிஸ்க் போய் சேர்வதற்கு இடையில் மனிதர்கள் தடையாக இருக்கேலுமா? ஏலும். அல்லாஹ் அவர்களை கண்டிக்கின்றான். அடுத்தவனுக்கு போகாம கொஞ்சம் பேர் எல்லாத்தையும் சேர்த்து குவிச்சு கொண்டிருக்கிற நிலைமை வருமா? வரலாம். அல்லாஹ்வை கண்டிக்கின்றான். மக்களுடைய சொத்துக்களை மத குருக்கள் அநியாயமாக உண்ணக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஊழல் செய்ய வேண்டாம், லஞ்சம் கொடுக்க வேண்டாம், மோசடி செய்ய வேண்டாம், அமானியத்தை மீற வேண்டாம், பொது சொத்துக்களை திருட வேண்டாம். குர்ஆன் சொன்னான்னு சொல்லு. ஏன்னா சொல்றது தெரியுமா? இன்னும் சில இப்படி முஸ்லீம்கள் ஒரு பிள்ளையான கத்திகள் கேட்டா, உலகத்தில் ஸ்ரீலங்காவில் 2021ஆம் ஆண்டு ஒரு பொருளாதார நெருக்கடி வரும். அல்லாஹ்வுடைய கலாம். இதுக்கு நம்ம யாரையும் குற்றச்சாட்டு சில சொல்லுவாங்க, பயான்கள் பிள்ளை பச்சை அதுக்கு அல்லாஹ் கொடுப்பா? அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ் கொடுத்தா ரிஸ்க் இடையில மனுஷன் தடுத்தான், அதுக்கு அல்லாஹ் பொறுப்பல்ல. மானின் தாபத்தி ஃபில் அர்தி இல்லா அல்லாஹ் ரிஸ்குஹா.
பூமியில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் சாப்பாடு போற கடமையை நாங்களே இருக்கிறோம் நிலையில எப்படி சோமாலியாவில் எதியோப்பியா எரிட்ரியாவில் மக்கள் பட்டினியால சாகுறாங்க? யார் காரணம்? அல்லாஹ் காரணமா? இல்லை, அதை தடுத்த மனிதர்கள் தான் காரணம். உலகத்தில் நடக்கிற எல்லா ஆகன்றி அனுமதியாது என்று கொண்டு நாங்க செய்யற எல்லா குற்றத்தையும் அல்லாஹ்வோட பொறுப்பு சாட்டுறதா? கலா இல்ல, பிள்ளை கலாவை பத்தி பிள்ளையா வளர கூடாது. இரண்டாவது உலகப் போரிலே ட்ரூமன் என்ற ஜனாதிபதி ஹிரோஷிமா நாகசாகில குண்டு போட்டு 2 லட்சம் பேர் அழிச்சாங்க. நாங்க என்ன விளக்கம் சொல்ல போறோம்? 2 லட்சம் பேர் ஜப்பான்ல அழிகிறேன்னு அல்லாஹ் எழுதி வச்சுக்கானப்பா. ட்ரூமன் குண்டு போட்டா அழிச்சாங்க. அப்ப ட்ரூமன் குற்றவாளி இல்லையா? இல்லன்னு தானே முடிவு செய்ய வேண்டி வரும். இல்லை, ட்ரூமன் தான் குற்றவாளி. அப்படி என்றால் குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத் ரஹீனா என்ற வசனத்துக்கு என்ன அர்த்தம்? இந்த நாடு பொருளாதார ரீதியாக இவ்வளவு மோசமான நிலைமைக்கு போனமைக்கு யார் காரணம் என்றால் அல்லாஹ் அல்ல, மனிதர்கள். அது சந்தேகமே சந்தேகமே. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வீழ்ச்சியினுடைய அறிகுறிகளை பற்றி நிறைய தகவல்கள் இருக்கிறார்கள். பேசவில்லை. நாம் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறோம். 75 வருடம் சுதந்திரம், 24 அவர் மின்சாரம் கொடுக்க முடியாத அதிகார வர்க்கம், மக்களுக்கு சோறு போட முடியாத அதிகார வர்க்கம், போலி இல்லாமல் எரிபொருளை பெற முடியாது, அதை கொடுக்க திராணியற்ற அதிகார வர்க்கம். நாங்கள் அரசியல் பேசவில்லை. அதிகார வர்க்கம் கொண்டுகின்ற தவறுகள் அடிமட்ட மக்களை கூட என்ன செய்யும்? பாதிக்கும். அதான் நடக்குது நாட்டில். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான ஒரு பாதிப்பும் கடும் நெருக்கடியும் ஏற்பட்டிருக்கின்ற நிலையிலே இது முஸ்லிம் சமூகத்தை எப்படி பாதித்திருக்கிறது என்பதை முதலாவது நாங்கள் விளங்கணும். உங்களுக்கு தெரியுமா, கடந்த ஆட்சியினுடைய கடைசி கால பகுதியில் இலங்கையில் ஒரு ரிசர்ச் செஞ்சாங்க. இலங்கையோட அபிவிருத்தி திட்டங்கள் பவர்ட்டி லைனை குறைச்சிருக்கா, வறுமையை குறைச்சிருக்கு. மொத்தம் 25% 15% 14% வறுமையை குறைச்சிருக்கு ஓவராலாக இலங்கை. ஆனால் கம்யூனல் வைஸாக ஒரு டேட்டா கேட்டா, சமூக ரீதியாக இலங்கையில் இப்ப 2009 செய்யப்பட்டால் போர் முடிவுக்கு பிறகு சமூக ரீதியாக யார் கூடுதலாக வறுமை கோட்டுக்கு இருக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், கவர்மெண்ட் ஆபீஷியல் டேட்டா சொல்லுவோம் 25% அந்த பவர்ட்டி லைன் இலங்கையில் வாழ்கின்ற சமூகம் முஸ்லிம்கள். ரிசர்ச் ஃபைண்டிங். நான் ஒரு சொல்ற பாருங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னுக்கு கொழும்பிலே ஒரு பத்திரிகை நிறுவனத்தார்கள் இரவு 10 மணிக்கு மரதானந்த ஜங்ஷனுக்கு போனாங்க. நீ 8 மணிக்கு போய் பார்த்தீங்கன்னா விபச்சாரங்களை கண்ணால பார்க்க. மரதான போலீஸுக்கு அந்த அங்கே குணசிங்கபுரம், அங்கே பெற்றா, இங்கே கோர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், இங்கே டெக்னிக்கல் ஹந்தியில் ஜங்ஷனில் போய் பாருங்க. 8 மணி கூட விபச்சாரங்களை தாராளமாக பார்க்கலாம். அப்புறம் பத்திரிகை நிறுவனத்தால போய் இப்படி ஒரு 10 விபச்சாரிகளை புக் பண்ணி கொண்டு ரூமுக்கு போயிருக்காங்க. பத்திரிகையாளர்கள் அவங்க சொல்லிக்க, நான் விபச்சாரம் செய்ய வரல, நீங்க ஏன் இந்த தொழிலுக்கு வந்திக்கிறீங்கன்னு நாங்கள் அறிவிக்கிறோம். ரிசர்ச்சுக்காக வந்திருக்கோம். உன்னோட பேர் ஒன்றும் சொல்ல மாட்டோம், தரவை மட்டும் எங்களுக்கு சொல்லுவோம். போட்டி கண்டிப்பாக அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, எங்கள் வீட்டில் வயசாளிகள் இருக்கிறாங்க, நோயாளிகள் இருக்கிறாங்க, அவளை பராமரிக்கிறது எங்கள்கிட்ட என்ன இல்லை, பணம் இல்லை. நாங்கள் தொழில் பண்ணுறோம். போட்டிக்கிட்ட 15 பேர்ல 9 பேர் அவ்வளவு பேரையும் கேட்டீங்க. கேட்டா 9 பேர் முஸ்லிம். கொழும்புல எந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் கூட எனக்கு தெரியும். நான் அதை சொல்ல விரும்புகிறேன். இதுதான் இன்று எங்களுடைய நிலை. வருடாந்தம் இந்த நாட்டில் வாழ்ந்த முஸ்லிம்கள் 65 காலக்கோட்டுக்கு போய் 2500 குடும்பங்கள் விவாகரத்து பெறுகின்றன. தலாக்கி ஊடாகவும் ஃபஸ்ரி ஊடாகவும். ஃபஸ்ரினா பொம்பளை வேணான்னு சொல்ற கணவன். என்ன காரணம் நீங்க பாருங்க, 60% காரணம் பொருளாதாரம். உழைக்கால, மறைக்கால, சம்பாதிக்கால, முப்பது செலவழிக்கால விவாகம். அன்புக்குரிய சகோதரர்களே, நிறைய பாவங்கள் குற்றங்களுக்கான அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா? பஞ்சம், பட்டினி, வறுமை. இது வந்தா மனுஷன் அதை வளர்த்து நிலப்புறதுக்கு என்ன செய்வான்? அதான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், காதல் ஃபக்ர் வ யக்ஃபுரு குஃப்ரா.
அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான ஒரு சூழ்நிலையிலே இறக்குமதி செய்கிறவர்கள் நிறைய இறக்குமதி செய்யல பிசினஸ் முழுது உற்பத்தி செய்கிறவர் ரா மெட்டீரியலை இம்போர்ட் பண்ண வேணும். ரா மெட்டீரியல் இறக்குமதி செய்ய இயலாது. நிறைய கன்ஸ்ட்ரைன் உற்பத்தி போயிருக்கிறது. இப்படியான ஒரு சூழலிலே இந்த பொருளாதாரத்தை முகாமை செய்வதற்கு நாங்கள் என்ன இஸ்லாம் என்ன சொல்லுது? சூரத்து யூசுப் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா நெருக்கடியின் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்றோம். சிறையிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கின்றார். எகிப்தினுடைய மன்னன் கனவு காண்கின்றார். அந்த கனவுக்கு விளக்கத்தை கோருவாய் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அவருடைய அரண்மனை ஊழியர்களை அனுப்புகின்றார். அவர்கள் விளக்கம் சொல்றார்கள். என்ன சொன்னார்கள்? உங்களுடைய நாட்டிலே ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட போகின்றது. அந்த பஞ்சத்தை நீங்கள் முன்கூட்டியே எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ப்ரிப்பேர் ஆகுங்கள். என்ன செய்யுங்கள்? 7 ஆண்டுகளுக்கு பயிர் செய்யுங்கள். உங்களுக்கு தேவையானவற்றை மட்டும் உண்டு விட்டு ஏனையவற்றை அப்படியோ அந்த பயிரிலே வைத்து நீங்கள் சேமியுங்கள். அப்ப பஞ்சம் வருகின்ற பொழுது இந்த சேமிக்கப்பட்ட உணவை நீங்கள் உண்ணலாம். அளவு கடந்து எல்லை மீறி உணவுப் பொருட்களை நீங்கள் வீணடித்து விட வேண்டாம். பாருங்க, இந்த வசனத்துல 3 கைடு இருக்கு. ஒரு சமூகத்துக்கு பொருளாதார நெருக்கடி வருகின்ற பொழுது பொருளாதாரத்தினுடைய அடிப்படை குறிக்கோள் உணவு, சாப்பாடு. அதான் முக்கிய மனுஷன் சாப்பிடணும். சாப்பிடுறது தான் நீங்க மெயினா உழைக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, முதலாவது ப்ரொடக்ஷன், உற்பத்தி செய்யும். உற்பத்தியை கூட்டு. மேக்ஸிமம் கூட்டு. என்ன உற்பத்தி? உணவு உற்பத்தியை அதிகரி. இஸ்லாம் பொருளாதார நெருக்கடியை கையாள்வதற்கு வெற்றிகரமாக சொல்கின்ற முதலாவது விஷயம் உணவு உற்பத்தியை அதிகரி, ப்ரொடக்ஷன். இரண்டாவது கன்சம்ப்ஷனை, நுகர்வை என்ன செய்யும் சொன்னா கண்ட்ரோல்ல வச்சுக்கொள்ளும். அளவுக்கு அதிகமாக எல்லை கடந்து இஸ்ராஃபாக ஷைத்தானுடைய வேலையாக சாப்பிட்டு விட்டு அரவாஜி சஹான வேஸ்ட் பண்ணாதே. நபிகளாருடைய சுன்னா சஹானிலே இருந்து எல்லாரும் சாப்பிடுவோம். 5 பேருக்கு 10 பேர் சாப்பாட்டை கொட்டிட்டு சாப்பிட்டு காவாசி சாப்பாடு சஹானில் இருக்கி எல்லாரும் விரல சூப்புறாங்க. விரல சூப்புறதுல சுன்னத்தை ரசூலுல்லாஹ் ஏன் அனுமதி செய்தாங்கன்னு தெரியுமா? ஒரு உணவு பெருக்கையும் வேஸ்ட் ஆகக்கூடாது. இந்த காவாசி ஒரு நாள் 2 பேருக்கு சாப்பாடு சஹானில் இருக்கி விரல சூப்புறாரு. இதான் எங்களுடைய கன்செப்ட், பிழையான அண்டர்ஸ்டாண்டிங். அன்புக்குரிய சகோதரர்களே, யூசுப் நபி அவர் சொல்றாங்க, டோன்ட் வேஸ்ட். மூணாவது பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம், சர்வ், சேமியுங்கள். சேமிப்பது இஸ்லாமிய தவக்குலுக்கு, ரஜாவுக்கு, கலாக்கதற்கு முரணானதா? நிச்சயமாக இல்லை. எதிர்காலத்துக்காக சேமியுங்கள். இஸ்லாம் சொல்ற வழிகாட்டு. இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? நாட்டில் நடக்குது, உலகத்தில் நடக்குது. பொருளாதார நெருக்கடி, பஞ்சம், பட்டினி, சாப்பிட இல்லாத மக்கள் இருக்கு உலகத்துல. நாட்டில் எல்லாம் இருக்கு. உண்டை பத்தி ஒரு உணர்வு இல்லை. திங்குறவன் திண்டுக்கே இருக்கிறான், வேஸ்ட் பண்றவன் வேஸ்ட் பண்ணி கொண்டே இருக்கின்றான். கல்யாணத்துக்கு கோடிக்கணக்கில் செலவழிக்கிறவன் செலவழித்து கொண்டே இருக்கின்றான். எங்க? முஸ்லிம் சமூகத்திலே. யாராவது கேட்கலாம், கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பே கொழும்பு ஹில்டனிலே 2 கல்யாணம், செலவு 7 கோடி. 2 கல்யாணத்துக்கு செலவு 7 கோடி. ஒரு ஹில்டன்ல, ஒரு ஹில்டன் கொழும்புல, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கொழும்புல. யோசிச்சு பாருங்க, இதே கொழும்புல மாநிலத்தையில எப்பல் வத்தையில 2 பேரும் சாப்பிட வசதி இல்லாத ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். பலத்தகமல் அகபா, சொர்க்கத்துக்கு போறதுக்கு தடைகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? யாராலும் சொல்லலாம், எங்கட காசு, எங்கட கப்பல், எங்கட கார், எங்கட பெட்ரோல், நாங்க ஓடுவோம், பாடுவோம், கூத்தடிப்போம், மும்மாளம் போடுவோம், நாங்க விரும்ப கல்யாணம் செய்வோம் சொல்லலாம். பலத்தகமல் அகபா பாருங்க, இந்த பேலன்ஸ் முஸ்லிம் சமூகத்திலே இல்லை. சில ஆண்டுகளுக்கு முன்னர் மவுண்ட் லேவினியாவிலே
ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரை சந்திப்பதற்கு ஒரு பள்ளியால போயிருக்கிறாங்க. 2 அவர் காத்திருந்த ஒரு 6 மணிக்கு வந்திருக்கிறார்கள். 4 மணிக்கு போன பள்ளி நிர்வாகம் 6 மணிக்கு பாரத ஆட்சியார் பின்னுக்கு பெரியோரும் அல்சிசன் நாய் அவர் சொல்லிக்காரு, நான் இந்த நாய்க்கு மருந்தெடுக்க போனோம், கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு, என்ன நாளைக்கு வரணும்பாங்க பள்ளிக்கு சேர்த்து பேசுவோம். நாய்க்கு எவ்வளவு மருந்து எடுத்தியாரு? 40,000. நாய்க்கு 40,000க்கு மருந்தெடுக்கிற செல்வந்தர்கள் இந்த சமூகத்திலே இருக்கிறார்கள். இதே சமூகத்திலே 2 வேளை உண்பதற்கு வழி இல்லாத ஏழை முஸ்லிம்களும் இருக்கிறார்கள். அவன் முதலாவது பொருளாதாரத்தை முகாமை செய்திருக்கிற பெஸ்ட் சிஸ்டம் என்ன தெரியுமா? உணவை உற்பத்தி அதிகரிக்குங்கள். 2வது கன்சியூம்ஷனை குறையுங்கள். 3வது எதிர்காலத்திற்காக சேமியுங்கள். தவக்குலுக்கு முறையில் சேமிக்கிறது. 4வது வழிமுறை என்ன இஸ்லாம் சொல்லுதோ, அன்புக்குரிய சகோதரர்களே, வீண் விரயங்களை மேக்ஸிமம் தவிருங்கள். கல்யாணம் ஊர்ல உள்ள எல்லாருக்கும் சொல்லி ஒரு கல்யாணம் முடிது, இங்க ஒரு 10 வீட்டு லைட் போட்டு, இங்க 10 வீட்டு லைட் போட்டு, முன்னுக்கு வார ஒரு நாளைக்கு சாப்பாடு, கல்யாணத்தனை சாப்பாடு, முடிஞ்சு சாப்பாடு, அடுத்த நாளைக்கு சாப்பாடு அப்படியோ நல்லா நம்ம கேட்கலாம். சொன்னாங்க பட்டத்தில் உள்ளவங்க சாப்பிடல, நீ 3 நேரம் சாப்பிட்டு பவுர் கொண்டு சாப்பிட்டேன், ஈமான் கொள்ளவே இல்லைப்பா. ஈமான் கொள்ளவே. அன்புக்குரிய சகோதரர்களே, வீண் விரயங்களை மேக்ஸிமம். 4வது ஒரு விஷயத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு காண்பிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய தோழர்கள் சொன்னார்கள், யா ஹலீஃபா அமீருல் முஃமினீன், மதீனாவில் பொருட்களுடைய விலைகள் சடுதியாக உயர்ந்து ஸ்கை ராக்கெட்டிங் பிரைஸ் என்ன செய்வது? உமர் சொன்னார்கள், எந்தெந்த பொருட்களுக்கு எல்லை கடந்த விலையை அதிகரித்திருக்கிறார்களோ அந்த பொருள் ஒன்றை நீங்கள் வாங்குவதை உடனடியாக நிறுத்துங்கள். நிறுத்தினால் அவர்கள் விலையை குறைப்பார்கள். உமர் சொன்னார்கள், ஒரு பொருளை விலை அளவு கடந்து அநியாயமான வேலை நம்ம விளங்குதா? உமர் சொன்னாங்க வாங்குவோம். அலிரலி அல்லாஹ் இன்னொரு விஷயத்தை காண்பித்தார்கள். அலிரலி அல்லாஹ் ஆட்சியிலே சொன்னார்கள், உலர்ந்த திராட்சை பழத்துக்கு ரொம்ப அதிகமா விலை விற்கிறாங்கப்பா மார்க்கெட்ல, என்ன செய்யற யா அமீருல் முஃமினீன்? சொன்னார்கள், உலர்ந்த திராட்சை பழத்தை உணவு, அதுக்கு பகரமானே இது வலது மாறுங்கள். ஆல்டர்னேட்டிவ் உணவு உற்பத்தியை பெருக்குங்கள், கன்சம்ஷனை கண்ட்ரோல் பண்ணுங்கள், சேமியுங்கள், வீண் விரயத்தை குறையுங்கள், மாற்றீடுகளை தேடுங்கள், அதிக விலை உள்ள பொருட்களை வாங்குவதை நிறுத்துங்கள். இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன்ல தவிர்க்கவே முடியாதுன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை செய்யுங்க. இல்ல நாம என்ன கொஞ்சம் போட்டோம்னா இப்ப செய்யாதுங்க. அரச கட்டிட கூட்டுத்தாபனம், நாட்டில் தேசிய கட்டிட கூட்டுத்தாபனமே மக்களை பார்த்து சொல்லுது, நீ கட்டுமான வேலை ஒன்றும் செய்யாதங்கப்பா, பெரிய அநியாயம், பெரிய செலவு அநியாயம், இது குறைஞ்சது கூட பாருங்க. இந்த முறை சீமந்தை குறைஞ்சுதான் இருக்கு. மாற்றீடுகளுக்கு போவது என்பது ஒரு வழி. இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க, என்னோட கன்சம்ஷன் இல்லை, பிரையாரிட்டி என்னன்னு பாருங்க, அது முக்கியம். எங்களோட வீட்டு பொருளாதாரமாக இருக்கட்டும், ஊர பொருளாதாரமாக இருக்கட்டும், எங்களோட நுகர்வில் முன்னுரிமைக்குரிய விஷயங்கள் என்னன்னு பார்க்கணும். இப்ப பாருங்க, மனுஷனுக்கு 2 விஷயம் இருக்கு, நீட்ஸ் ஒன்றையும் வாண்ட்ஸ் ஒன்றையும். வாண்ட்ஸ் சொல்றது அன்லிமிட்டட். உப்பு மூடையும் சும்மா கொடுத்தா ஒரு மூடை கொடுத்தா என்ன ஒரு மூடையிலேன்னு மனுஷன் கேட்பான். நீ சும்மா கிடைக்கிறது என்ன உனக்கு தேவையான கடைக்குள்ள எல்லாத்தையும் கேட்பான். வாண்ட்ஸ் வாண்ட்ஸுக்கு இப்ப முன்னுரிமை கொடுக்க இல்லாத வாட் யூ நீட், தேவைக்கு மட்டும் முன்னுரிமை கொடுப்போம். இப்ப பாருங்க, இப்ப விலையெல்லாம் கூடிக்க நேரம் நாங்க கபாட்டு வாங்குறது, வீட்டுல ஆல்ரெடி பிளேட் செட் பண்ணி மீறி புதுசா டிசைன்ல புதிய பிளேட் செட், புதிய டீ கப் தேவையாது, தேவையில்லை. சோ அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோட நிகழ்வு பொறுப்பு இருக்கு. நாம இதெல்லாம் செய்யறது மட்டுமல்ல, எங்கட மட்டுமல்ல, இது இன்னொரு பொறுப்பு எங்களுக்கு என்ன, நாம சேமிக்கிறதுல கொஞ்சம் சேர்க்கறதுல கொஞ்சம் கன்சம்ஷனை குறைக்கிறதுல வேஸ்ட குறைக்கிறதால இன்னொருவனுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ண பார்க்க வேண்டும். அது சமூக பாதுகாப்பு திட்டம், தக்காசுல் இஜ்திமா.
நான் இந்த பொருளாதார முகாமை செஞ்சேன், கொஞ்சம் சேமிச்சேன், கொஞ்ச காலத்துக்கு வச்சேன், வேஸ்ட குறைஞ்ச இருந்தது மட்டுமல்ல, அதை நாம் அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டும். ஒரு முஸ்லீமுக்கு கொடுக்க வேண்டும், வேலைக்கு கொடுக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நுவரெலியா சீசன்ல பொருளாதார கிரைசிஸ் போற சில முஸ்லீம்கள் போறது குறைஞ்சீங்க, அதேதான். பெட்ரோல் கன்சம்ஷன் குறைஞ்சீங்க, அதேதான். அதே சாப்பாடு, அதே சாப்பாடு, அதே சோத்துப்பாடு, அப்படியோ நாங்க போகல. You have to plan, you have to manage. நாங்க எங்கள்கிட்ட ஒரு யூகம் ஒன்று இருக்கிறேன்டா. இப்போ வந்து கோயில் இல்ல, கேஸ் போல் இல்ல, பெட்ரோல் போல் இல்ல, நாட்டுற பொருளாதாரம் சீரழிஞ்சிட்டு. No, this is starting point. It will get worse. இன்னும் மோசமாகும். No. அரசாங்க ஊடகங்களிலோ பத்திரிகைகளிலோ அரசாங்க அதிகாரிகளோ சொல்றது 100% போய் 100% போய். நம்ம 3 மாசம் எல்லாம் சரியாயிரும், ஐயா மொத்தம் எல்லாம் சரியாயிரும். எப்படி தெரியாது? 75 ஆண்டு கால பொருளாதார நெருக்கடி. ஸ்ரீலங்காவோட ஹிஸ்டரியில ஒரே ஒரு தலைவர் தான் விஷனரி லீடராக இருந்தார். அவர் குதிரையில் இருந்து வழி கொடுத்து அதே போல விஷனரி எங்களுக்கு ஒரு நாளும் கான்பிடன்ஸோட பில்டப் பண்ண ஏதாவது இந்த நாட்டிட எக்கானமியை சரியான திசையில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு விஷனரி லீடர் வருவார் என்ற நம்பிக்கை பர்சனலி எனக்கு கிடையாது. ஏன்னா நான் 75 இயர்ஸ் ஸ்டடி பண்ணி கொடுத்தா சொல்லுவேன். ஸோ அதை பற்றி எல்லாம் பேசி வேணுங்க. கவர்மெண்ட் மாறினா எல்லாம் மாறும், பொய்க்காது. நாடு வந்து சப்பா இருக்கு, யாருக்கு வந்தாலும் அதை ரீகவர் பண்ண ஏதாவது அவ்வளவு கட்டத்துக்கு போய் சேர்ந்துட்டோம். ரொம்ப பயங்கரம், ரொம்ப பயங்கரம். திடீர்னு எங்க நடக்க நாட்டுக்கு தெரியாது. இப்படியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே நாம் செய்ய வேண்டிய 2 விஷயம் இருக்கு. நான் என்ன சொன்னதெல்லாம் செய்ய வேணும். நம்ம வீட்டுல 2 கொச்சி கண்டா 2 கண்டரியா கண்டா வைக்கணுமா, அது வைப்போம். சேவ் பண்ணுவோம், ஃபியூச்சரை பத்தி யோசிப்போம், வீணான செலவுகளை குறைப்போம், அடுத்தவருக்கு மேக்ஸிமம் ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ரைட், ஆல்டர்னேட்டிவ்களுக்கு போவோம், மேக்ஸிமம் செலவை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரியான விஷயங்களை செய்கின்ற அதே நேரத்திலே நாம் முஸ்லிம்கள் என்ற வகையில் செய்ய வேண்டிய இன்னொரு பகுதி இருக்கு. என்னன்னு கேட்டால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ர் வ அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக்க மினல் ஜுப்ரி வல் புக்ல் வ அஊது பிக்க மின் கலபத்தி தைனி வ கஹரி ரிஜால். சோம்பேறித்தனம் என பொருளாதார வாழ்க்கைக்கு பெரும் இடையூறு, கோழைத்தனம் இடையூறு, கடன் இடையூறு, மக்களுக்கு கட்டுப்பட்டு அடக்கி ஆளப்படும் நிலைக்கு போவது இடையூறு, வறுமை இடையூறு. எல்லாவற்றிலும் இருந்து என்னை பாதுகார் யா அல்லாஹ் என்று கண்டிப்பா துஆவும் செய்ய வேண்டும். சந்தேகம் இல்லை, துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ் எனக்கு வறுமையை தந்துடாதே. நான் மேக்ஸிமம் உழைச்சு கொண்டிருக்கிறேன், பிசினஸ் செய்யறேன், ட்ரை பண்றேன், விவசாயம் செய்யறேன், மேக்ஸிமம் ஏன் செஞ்சு கொண்டிருக்கிறேன். எனவே என்னோட ரிஸ்க் எனக்கு தான், வறுமையை தந்துடாதே. துஆவும் செய்ய. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாட்டுல ஒரு பெரும் பொருளாதார நெருக்கடி இருக்கிறது, இன்னும் மோசமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. முஸ்லிம்கள் என்ற வகையில் நாங்கள் மேக்சிமம் அல்லாஹ் தஆலா மீது தவக்குல் வைப்போம், ரிஸ்க் அளிப்பவர் அல்லாஹ்வை நாங்கள் நம்புவோம். அதேவேளை அதற்குரிய அஸ்பாபுகளை நாங்கள் கவனத்தில் கொள்வோம். முடிவான வகையில் இதை முகாமை செய்வதற்கான எல்லா வழிவகைகளையும் நாங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுவோம். அடுத்த முஸ்லிம்களுக்கு நாங்கள் ஆதரவளிப்போம், இந்த அவேர்னஸை கொண்டு வருவோம், சேவ் பண்ணுவோம், எங்களுடைய வீழ்நிலைகளை மேக்சிமம் நாங்கள் தவிர்ப்போம், வாட்ஸை விட்டுடுவோம், நீட்ஸை எடுப்போம். நாங்கள் தேவைகளை, ஆசைகள், இச்சைகளை கைவிடுவோம், நீட்ஸுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம். நாங்கள் சேமிக்கின்றவற்றை மிச்சம் முடிக்கின்றவற்றில் இன்னொரு முஸ்லிமை வாழ வைக்க முடியுமா என்று நாங்கள் யோசிப்போம். அப்படிப்பட்ட நல்ல சாலிகான ஹலாலான பொருளாதாரத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்தர வேண்டும். நீண்ட ஆயுளை, செல்வத்தை, உலக வாழ்க்கை வசதிகளை, ரிஸ்கை எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தங்கு தடையின்றி எங்களுக்கு தர வேண்டும். இதையெல்லாம் நாங்கள் கேட்க செவிமடுத்துவோமோ அவற்றை எங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்கு நடத்த அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த உரையை செவிமடுத்த எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா இங்கே கழித்த ஒவ்வொரு நிமிடத்திற்கும்
இங்கிருந்த கூலியை உங்களுடைய மீசானிலே தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த அமர்வை நிறைவு செய்கின்றேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.